பரிசுத்தாவியின் திரேகத்தின் நாமத்தில் நேமோட சுவிட்சை ஆன் பண்ணுகிறேன். ஆமென். வசனம் தமிழ் சுவிசேடர் லுத்திரன் திருச்சபை கிறிஸ்து அரசர் ஆலயம் டிஎல்சி திருவஞ்சேரி குருசேகரம். ஆராதனை நேரம் பிரதி மாதம் முதல் தேதி காலை 6 மணிக்கு திருவிருந்த ஆராதனை, பிரதி வாரம் முதல் ஞாயிறு காலை 9 மணிக்கு திருவிருந்த ஆராதனை, பிரதி வாரம் வெள்ளி மாலை 6:30 மணி ஆராதனை. எண் 250 கலைஞர் திருவஞ்சேரி சென்னை 600126. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். அன்பானவர்களே, இந்த ஒரு 2 நாள் நான் வாட்ச் பண்ணேன். ஒரு சிலர் வந்து ஜெபிச்சு இந்த கட்டடத்தை பார்த்துட்டு போனாங்க. வெறும் கட்டடத்தை பார்க்கறதுனால பிரயோஜனம் கிடையாது. ஆண்டோட வார்த்தை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண உடனே அருமையான குடும்பத்தின் மக்கள் அவங்களுடைய மகனுடைய நினைவாக இதை செய்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அப்படியே நம்ம தொடர்ந்து போய் நம்முடைய ஜீகன் பால் கரங்கம், இது வந்து 319வது ஆண்டு நினைவு அவர் வந்து, அதனால் அந்த நினைவு அரங்கத்தையும் அதை நம்ம புதுப்பித்திருக்கோம். அதையும் ஜெபம் பண்ணி அது மேலே ஒரு டிஜிட்டல் கிராஸு அநேக மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்கீங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தோம். கடைசியாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிப்போம். இப்போது அந்த அரங்கத்தை பிரைஸ்டேஜ் செய்து நம்முடைய நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். திருவையும் இறக்குந்த பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மூலமாக எங்களை பாவத்திலிருந்தும் பிசாசின் வல்லமிலிருந்து மீட்டுக் கொண்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து அநேக தேவதாசர்களையும் பரிசுத்தவான்களையும் மிஷனரிமார்களையும் எங்களுக்கு அனுப்பி, குறிப்பாக இந்தியாவிற்கு முதல் முறை மிஷனரியாக ஜீகன்பாலையை அனுப்பி அதன் மூலமாக எங்களுக்கு இந்த சபைகளையும் சொத்துக்களையும் ஸ்தாபனங்களையும் கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த திருவஞ்சேரி இந்த குருசேகரத்திலே அருமையான இந்த அரங்கத்திற்கு ஜீகன்பால் ஐயர் அரங்கம், இந்த அரங்கத்திலே அவரை போல அநேக மிஷனரிகள் உருவாகவும் இந்த திருச்சபை தலை தோங்கி வளரவும் ஆண்டவரே, அரங்கத்தை நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரேகத்தின் நாமத்தில் இதை ஆசீர்வதித்து பிரைஸ் பண்ணுகிறோம் சுவாமி. ஆமென். நம் யாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று அருமையான ஜீகன்பால் அரங்கத்தை ஒளியை ஏற்றி வைப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஜீகன்பால் அரங்கத்தை ஒளியை ஏற்றி துவைக்க வைக்கிறேன். ஆமென். தேங்க்யூ ஐயா. இப்போது நிகழ்ச்சிகள் தொடங்குகிறது. இப்போ இந்த கதா காலட்சம்னா என்ன, நிறைய பேருக்கு கதா காலட்சம் பற்றி தெரியும்போது ஐயா கதா காலட்சம்னா என்ன அப்படின்னு தெரியல. கதா காலட்சமம் என்பது ஒரு 2-வே கம்யூனிகேஷன் இல்லையா. ஆயர் வந்து அருள்நெறி மேடையில் இருக்கும்போது அவர் பேசுவார், நீங்கள் பேசக்கூடாது இல்லையா, அப்படிதான். ஆனால் அந்த கதா காலட்சமத்தில் அதை வழிபாதை என்று சொல்லலாம். 2-வே கம்யூனிகேஷன், 2 பேர் 3 பேர் அல்லது ஒரு குழுவினராக இணைந்து இந்த கதா காலட்சேபத்தை நாங்கள் நடத்த போகிறோம். என்னதான் நடத்த போகிறாங்க தெரியல இந்த கதா காலட்சேபத்துலாம். இந்த கதா காலட்சேபம் துவக்கமாக எப்படி இந்த துவங்கலாம் ராஜா? இப்போ வந்து இந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிறவங்க மியூசிஷியன்லாம் அறிமுகப்படுத்தினான் இல்லையா. இவர் நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் செம்பூவம் கிராம சபையினுடைய உபதேசியார் காரைக்காலிலிருந்து வந்திருக்கிறாங்க திரு ராஜா உபதேசியார் அவர்களை கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். வெளியிலேருந்து வந்திருக்கு. அதே போல் கீபோர்டு இங்கேயா திரு மார்ட்டின் அவர்கள் வந்து நம்முடைய தில்லையாடி காங்கிரிகேஷன் பொறையார் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க நம்ம டிஎல்சி மெம்பர் தான். அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ் அவங்க. அதே போல் நம்முடைய சபையை சார்ந்த அருமையான தம்பி டேனி அவளுக்கு ஒரு கரகோஷத்தை நாம் கொடுக்கலாம்.
எந்திரிச்சு நில்லுங்க. அதே போல் நம்முடைய ட்ரம்ஸ் பிளேயர் நெல்சன் அவர்களுக்கும் ஒரு நன்றி. ட்ரம்ஸ் அடித்து காமிங்க போது ரைட்டு. அதே போல் நம்முடைய ஜோனா அவர்கள் கிட்டாரிஸ்ட்டு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் நம்முடைய பிஏ சிஸ்டம் குமார் அண்ணனுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவித்துக்கொண்டு, அதே போல் முக்கியமாக ஒருத்தரை நீங்கள் டிவிலெலாம் இவரை பார்த்துருந்துருக்கலாம். நிறைய அந்த பட்டிமன்றத்தெல்லாம் இவர் தான் வாசிப்பார். நம்முடைய டிஎல்சி காரைக்கால் குருசேகரை சேர்ந்த நம்முடைய திரு ஜார்ஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவர்களெல்லாம் நாங்கள் கதா காலட்சேப குழுவினராக நாங்கள் இணைந்து செய்கின்ற போது என்னோடு சேர்ந்து பயணித்தவர்கள். இப்போ வந்து ஒரு கிராமிய பாடலுக்கு முன்பதாக ஒரு கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பாடலோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? பாடிலாயா? பாடல் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் நான் பாட குரல் தந்த இயேசுவுக்கு ஸ்வரங்களில் துதி பாடுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாடல் எழுதியிருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு பாடல். அந்த பாடலை பாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாயா. ரைட். சங்கீதம் நான் பாட குரல் தந்த இயேசுவுக்கு ஸ்வரங்களில் துதி பாடுவே, 7 ஸ்வரங்களில் துதி பாடுவே. சங்கீதம் நான் பாட குரல் தந்த இயேசுவுக்கு ஸ்வரங்களில் துதி பாடுவே, 7 ஸ்வரங்களில் துதி பாடுவே. சரி சனி தனி த பத பக பத பா சகரி ரி பத த ப மகரி ச சகரி ரி பத த ப மகரி ச ஹரி க ம பத நி ச ஹரி க ம பத நி சரி க ம பத த நி ரி க ம பத ரி சரி க ம சரி க ம பத நி 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 சரி க சரி 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 சனி த நி த ப ம பத நி ச ம பத நி ச ம பத நி ச. சங்கீதம் நான் பாட குரல் தந்த இயேசுவுக்கு ஸ்வரங்களில் துதி பாடுவே, 7 ஸ்வரங்களில் துதி பாடுவே. தாளங்கள் முழங்கிட தவியோசை கேட்டிட புகழ் மாலை நான் சூடுவே. தாளங்கள் முழங்கிட தவியோசை கேட்டிட புகழ் மாலை நான் சூடுவே. இசை மொழியாலே தேவனின் பாதம், இசை மொழியாலே தேவனின் பாதம் ஆலாபனை செய்து அலங்கரிப்பேன், ஆலாபனை செய்து அலங்கரிப்பேன். சங்கீதம் நான் பாட குரல் தந்த இயேசுவுக்கு கரங்களில் துதி பாடுவேன், 7 கரங்களில் துதி பாடுவேன். கைத்தால மொழிகள் புதிதாக எழும்பி
தனி த பத மக மபத பபா மகரி ரி பத தப மகரி த மகரி ரி பத தப மகரி த சரி கம பத நி ச சரி கம பத நி சரி பத நி சரி கம பத நி சரி கம சரி கம பத நி சரி கம பத நி சரி கம பத நி சரி கம பத நி சரி கம சரி 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 தனி தனி பப மபத நி ச மபத நி ச மபத நி ச சங்கீதம் நான் பாட குரல் தந்த இயேசுவுக்கு ஸ்வரங்களில் துதி பாடுவேன் 7 ஸ்வரங்களில் துதி பாடுவேன். இப்படியாக ஒரு கர்நாடக சங்கீதத்தில் அமைந்த ஒரு பாடலை பாடினோம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் குரல் தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம், அப்படிதானே? ஆமையா. ரைட், சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு என்ன திடீர்னு பாத்தீங்க, ஒரு மீட்டிங் போட்டீங்க, ஒரு அரங்கு போட்டீங்க, லைட்டு போட்டீங்க, மக்களை கொண்டு வந்தீங்க, என்னையா இன்னைக்கு நிகழ்ச்சி? இன்னைக்குதான் நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில இந்த ஜூலை மாதம் என்பது ஒரு சிறப்பான ஒரு மாதம். ஆனா எத்தனை பேரு ஜூலை மாதத்தின் சிறப்பை அறிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியாது இல்லையா? ஆமையா. என்ன சிறப்புன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலங்கய்யா. சரி, தெரியுயா. இந்த ஜூலை மாதம் என்பது தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மாதம். சிறப்பு சிறப்பு. எதுக்கு என்ன தெரியுமா? சொல்லுங்கய்யா. இந்த ஜூலை 9ஆம் தேதி என்பது நாம மறக்காமல் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நாள். என்ன நாள் என்றால், ஆசியாவினுடைய முதல் புராட்டஸ்டன்ட் மிஷனரி பர்த்தலோமியோ ஜீகன்பால்க் அவர்களும் அவர் கூட ஒருத்தர் வராரு. அவர் பேர் என்னங்க? அவர் பேர் தான் ரெவரண்ட் ஹென்றி புலிச்சோ. இருவரும் 1706ஆம் ஆண்டு நம்முடைய தரங்கம்பாடியில் இருக்கின்ற இந்த கடற்கரையில கால் பதித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு டிஎல்சி என்கின்ற ஒரு திருச்சபை இருக்கிறது. நம்ம கையில திருமறை வச்சிருக்கிறோம்ல, இந்த திருமறை வச்சிருக்கிறதுக்கு காரணமே நம்முடைய மிஷனரி ரெவரண்ட் பர்த்தலோமியோ ஜீகன்பால்க் ஐயா தான். அது எவ்வளவு சிறப்பா கொண்டாடணும். அதனாலதான் நம்முடைய டிஎல்சி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜூலை 9ஆம் தேதி என்ன பண்டிகைன்னு கொண்டாடுவாங்க? மிசியோன் தோத்திர பண்டிகை. மிசியோன் தோத்திர பண்டிகை. ஆனா அது பண்டிகை கொண்டாட்டம் இல்லாத ஒரு பண்டிகையா இருக்கும். நிறைய பேருக்கு ஜீகன்பால்கே இன்னைக்கு டிஎல்சில தெரியல, ஜீகன்பால்கே மறந்து போயிட்டாங்க டிஎல்சில. இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தும் போதுதான் ஜீகன்பால்க் யாரு, அவர் மூலமாக இந்திய தேசம் என்ன பெற்றுக்கொண்டது என்பதை தெரிவிப்பதற்காக தான் இந்த கதா காலேஜம் இல்லையா? நான் இங்க 2 மாதம் ஆச்சு. ஆனா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த அரங்கம் நம்முடைய 10ஆம் பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் அருள்தாஸ் ஐயா அவர்களால் இது திருநிலைப்படுத்தப்பட்டது. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டேன் இங்க இருக்கிற நம்முடைய மக்களை. அவங்க சொன்னாங்க, இதுக்கு பேரு ஜீகன்பால்க் அரங்கம். ஜீகன்பால்க்னாலே நான் குஷி ஆயிடுவேன். நம்முடைய அருள்சந்திரன் ஐயா அவங்க சொன்னாங்க இல்லையா, ஜீகன்பால்க பத்தி சொன்னாலே ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி நமக்கு வந்துடும் இல்லையா? அதனாலதான் நான் யோசிச்சேன், இந்த நாளிலும் இந்த ஜீகன்பால்க் ஐயா பத்தி நம்முடைய திருவெஞ்சேரியில கிறிஸ்தரசர் ஆலயத்து மக்களுக்கும் இங்க இருக்கிற சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கும் இது குறித்து நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் இங்க நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். சரிங்களா? இத நம்ம ஜீகன்பால்க் ஐயாவுடைய வாழ்க்கைய நம்முடைய எப்படி சொல்லலாமா? ஒரு நாட்டுப்புற பாடலே சொல்லலாம். சரி, இப்பதான் கர்நாடக சங்கீதத்துல ஒரு பாட்டு பாடணும். இப்ப நாட்டுப்புறத்துல ஜீகன்பால்க் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சு கொள்ள போறோம். நீங்க ரொம்ப ஆசையா இருக்கீங்களா? ஏதோ புடிச்சு உள்ளார உட்கார வச்ச மாதிரி இருக்கு உங்களை எல்லாம் பார்த்தா. அதனால இந்த நாட்டுப்புறத்துல நீங்க இந்த பாடலை கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜீகன்பால்க் யார் என்பது உங்களுக்கு மறக்காது. சரியா? சரி, இப்ப தபேலா சரி, என்ன பாட்டு ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க ஜார்ஜ். அப்படி பாடலாமா? சரி, ரைட்டு. இ மைனர் கொடுப்போம். சரி, ஜீகன்பால்க் ஐயா நம்ம மக்கள்கிட்ட கேட்கலாம். ஜீகன்பால்க் ஐயா எந்த தேசத்திலிருந்து வந்தாருங்க? மக்கள் சொல்லட்டும். நம்முடைய பதுவஞ்சேரியிலிருந்து வந்தாரா? எங்க? ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்திருக்கிறார் இல்லையா? அவர் பிறந்த ஊர் உங்களுக்கு தெரியுமா? ஜெர்மனி தேசம், அதுக்கு வாழ்த்துக்கள். அவர் என்ன ஊரு? ஃபுல் ஸ்பீட்ஸ் அப்படின்ற ஒரு ஊரு ஜெர்மன் தேசத்துல, சாக்சனி மாநிலத்துல ஃபுல் ஸ்பீட்ஸ் அப்படின்ற ஒரு ஊரு. இதை நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, அதனால ஒரு பாட்டாவே பாடிடலாமா? நீங்க சொல்லுங்க, அமைதியா இருங்க. பாடுங்கயா. நீங்க அமைதியா இருங்க, அவங்க சொல்லிட்டு பாடலாமா? என்ன சத்தம் கேட்கலையா? ரைட், பாடலாமா?
ஜெர்மன் என்னும் தேசத்தில புல்சிக்ஸ் என்னும் ஊரினில ஜெர்மன் என்னும் தேசத்தில புல்சிக்ஸ் என்னும் ஊரினில ஜெர்மன் என்னும் தேசத்தில புல்சிக்ஸ் என்னும் ஊரினில சீகன் பால்கு பிறந்தாரையா நம்ம அருள் கொண்ட சீகன் பால்கு பிறந்தாரையா பாடலாமா ஜெர்மன் என்னும் தேசத்தில புல்சிக்ஸ் என்னும் ஊரினில ஜெர்மன் என்னும் தேசத்தில புல்சிக்ஸ் என்னும் ஊரினில சீகன் பால்கு பிறந்தாரையா நம்ம அருள் கொண்ட சீகன் பால்கு பிறந்தாரையா ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த சீகன் பால்கு இறை ஊழியத்திற்கு தன்னை தானே கொடுத்த சீகன் பால்கு ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த சீகன் பால்கு இறை ஊழியத்திற்கு தன்னை தானே கொடுத்த சீகன் பால்கு வாலிப நாட்களிலே தரிசனத்தை கண்டாரையா வாலிப நாட்களிலே தரிசனத்தை கண்டாரையா கப்பல் ஏறி புறப்பட்டாரு நம்ம கப்பல் ஏறி புறப்பட்டாருன்னா உங்களுக்கு யார் நினைவுக்கு வருது? ஐயா எனக்கு ஒரு யோனான்னு வருங்க. யோனா பாடுவோமா? பாடுங்க. கப்பல் ஏறி புறப்பட்டாரு நம்ம யோனா போல கப்பல் ஏறி புறப்பட்டாரு கப்பல் ஏறி புறப்பட்டாரு யோனா போல கப்பல் ஏறி புறப்பட்டாரு. இப்படியாக நம்முடைய ஜெர்மன்ல சொல்லுங்கய்யா. புல்ஸ்விஸ் என்ற ஊர்ல நம்முடைய சீகன் பால்கையா பிறந்தாரியா. ஆமா, அவர் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு பலவீனமான ஒரு குழந்தையா இருக்கிறாருங்க. அவருடைய 6-7 வயசுலாம் அவருக்கு வயிற்று வலி பிரச்சனை சின்ன வயசுலயே வந்துருச்சு. நமக்கெல்லாம் வயிற்று வலி எப்படி வருதுங்க? ஐயா கண்டதையும் நல்ல பிரியாணி. ஆமா, பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுதான் நமக்கு வயிற்று வலி. ஆனா சீகன் பால்கு ஐயாவுக்கு இயற்கையாவே வயிற்று வலி பிரச்சனை. அது சின்ன வயசுல 1683ஆம் வருஷம் ஜூன் மாதம் 24ஆம் தேதியில சாக்சனி என்கின்ற ஒரு மாநிலத்துல பிறந்தார். அவர் பிறந்த தேதி 2 தேதி சொல்றாங்க. ஜூலை 10ஆம் தேதி கூட சொல்றாங்க. ஆனா ஜூன் 24ஆம் தேதி இது அபிஷியலா சொல்லப்படுகிறது. அதுவும் சில பேர் சந்தேகமா தான் சொன்னாங்க. ஆனா அவர் பிறந்தது உண்மை. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் பிறந்த இடத்துக்கே போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்தேன். 2013ல நம்முடைய TLC மூலமாக லுத்தரன் திருச்சபையின் சார்பாக ஐயா அவர்களுடைய பிறந்த ஊருக்கு போனேன். நான் போகும்போது நம்முடைய பேராய் இருக்கிறார்ல இப்ப ரைட் ரெவரண்ட் டாக்டர் கிறிஸ்டியான் சாம்ராஜ் ஐயா அங்க ஜெர்மன் தேசத்துல இருந்தாரு. அப்ப இறங்கினோடனே நான் ஐயாட்ட சொன்னேன், ஐயா என்னை எங்க கூட்டு போறீங்களோ இல்லையோ சீகன் பால்கு ஐயா பிறந்த ஊருக்கு கண்டிப்பா கூட்டு போனோம். ஊருக்கு கூட்டு போனோம். அங்க ஒரு போய் எல்லா இடங்களையும் பார்த்த போது புல்லரித்து போனது. இந்த தேசத்திலிருந்து ஒரு மனிதர் பிறந்து பலவீனமான ஒரு பாண்டமாக இருந்த சீகன் பால் இந்திய நாட்டுக்கு வந்ததுனாலதான் நாங்கெல்லாம் அங்கி போட்டிருக்கிறோம், நீங்களாம் பேண்ட் போட்டு இருக்கிறீங்க. இந்திய தேசத்துல கல்வி நிறுவனம் வருவதற்கு காரணமாக அமைந்தவரே நம்முடைய ரெவரண்ட் பர்தலோமியோ சீகன் பால்கு ஐயா தான். இந்தியாவில இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாம் தமிழ் வேதாகமத்தை வைத்திருக்கிறோம் என்றால் அது காரணம் யாருங்க? சீகன் பால்கு. ஒரு 23 வயது வாலிபர். அவரை பத்தி தான் இந்த கதா காலேஜத்துல நாம பேச போறோம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த சீகன் பால்கு ஐயாவை அழைக்கிறாரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26-27 வசனத்துல என்ன சொல்லுதுங்கய்யா? என்ன சொல்லுது? சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும் போது தேவன் உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டாரா? பைத்தியமானவர்களையும் அவர் தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு. சீகன் பால்கு ஐயா 7 வயசுல இருக்கும்போது ஒரு பலவீனமான சூழல் இருக்கு. அந்த சீகன் பால்கு ஐயாவை தெரிவு செய்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய திருச்சபையை உருவாக்கி திருச்சபை மக்களை உருவாக்கி அநேக ஆசீர்வாதங்களை இந்த இந்திய தேசம் பெற்றுக் கொள்ளுகின்ற வகையிலே ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை அவர் செய்திருக்கிறார். சீகன் பால்குடைய அப்பா அம்மா பத்தி தெரியுமா? சொல்லுங்கய்யா. யாருக்கு தெரியும் சீகன் பால்குடைய அப்பா அம்மா பத்தி? 300 வருஷத்துக்கு பிறந்த ஒரு மனிதனை அவங்க அப்பா அம்மா பத்தி கேக்குறீங்களா? அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஒரு கிறிஸ்தவ தாய் தந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமே யாருங்க? சீகன் பால்கு ஐயாவுடைய அப்பா அம்மா தான். அவருடைய அப்பாவுடைய பேர் பர்தலோமியோன்னு சொல்றாங்க. அதனாலதான் அவருக்கு பர்தலோமியோ சீகன் பால்கு அப்படின்னு பேர் வச்சாங்க. அவர் என்ன தெரியுங்களா செஞ்சாரு? வீட்லயே ஒரு சவப்பெட்டி செஞ்சு வீட்டுக்குள்ளாரே வச்சுட்டா. என்னங்கய்யா? ஆமாய்யா,
சவப்பெட்டியை செஞ்சு வீட்டுக்குள்ளாரே வச்சுட்டாராம். அப்பதான் எல்லாம் கேட்பாங்களே, என்னடா இந்த ஆளு பைத்தியமா இருப்பார் போல, ஒரு காஃபின் பாக்ஸ் செஞ்சு யாராச்சும் வீட்டுக்குள்ளார வைப்பாங்களா? நம்மளாம் என்ன பண்ணுவோம், காஃபின் பாக்ஸ் அந்த 4 மணி 3 மணிக்கு ஆனவனே தான் வீட்டுக்குள்ளார கொண்டு வருவோம். அது வரைக்கும் வீட்டுல ஒரு ஓரத்துல இருக்கும். ஆனா ஜீகன் பால் வீட்டுல என்ன இருக்குன்னா, அவங்க அப்பா அதை பெட்ரூம்ல ஒரு பக்கத்துல வச்சிருந்து அடிக்கடி அதுல உறங்கு ஒரு பழக்கம் விட வச்சிருந்தாராம். எல்லாரும் சொன்னாங்க, என்னையா பைத்தியமான்ட்டு. அவர் சொன்னாரா, நான் கடைசியா போக போறது இந்த பெட்டியில தான், அதனால நான் கொஞ்சம் உறங்குறதுல தப்பு இல்லைன்னு. இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுங்களா? நம்மளாம் அப்படி செஞ்சு வச்சுக்கலாம்னா அப்படி இல்ல. என்ன தெரியுதுன்னா, மறுமை ஒன்று இருக்கிறது. நிறைய பேர் மரணத்தை பார்த்தாலே இன்னைக்கு பயப்படுற கிறிஸ்தவர்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஜீகன் பால் ஐயா மரணத்தை பயப்படாம ஒரு சவப்பெட்டியை வச்சுட்டு என்னைக்கு இருந்தாலும் எனக்கு மரணம் உண்டு, ஒரு மறுமை உண்டு என்று சொல்லுகின்ற ஜீகன் பால் ஐயாவுடைய அப்பா. உங்க அம்மா கேத்ரினால அவங்க பேருங்க. அம்மானா அவங்க தான் அம்மா, ஐயோ பாக்கி எல்லாம் சும்மா. அம்மா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு தெய்வீக தாயை போல அவங்க இருக்கிறாங்க. என்ன தெரியுங்களா? சொல்லுங்கயா. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஜீகன் பால் ஐயா 6 வயசுல இருக்கும்போது அவர்கள் ரொம்ப கஷ்டமா சூழல்ல இருக்கிறாங்க, சுகவீனமா அடைஞ்சிடறாங்க. இப்போ மரண போராட்டத்தில் இருக்கும்போது அந்த ஜீகன் பால் ஐயாவுடைய அந்த தெய்வ பக்தி மிகுந்த தாய் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. நம்முடைய பிள்ளைங்கெல்லாம் கூப்பிட்டு, நான் உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுக்க போகிறேன். நம்ம அப்படின்னு தான் நம்ம என்ன செய்வோம், ஹாஸ்பிட்டல்ல கடைசியா டாக்டர் சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு அப்படின்னா தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு நாள் அப்படிதான் வரப்போகுது. நம்ம ஆட்கள் எப்ப பார்த்தாலும் அந்த டெத்தை பார்த்தா மரணத்தை பார்த்தா பயப்படுவாங்க. நான் கேட்கிறேன், நம்ம யாருக்கும் மரணமே வராதா? நான் செய்தி சொல்லி கொண்டு எனக்கு மரணம் வராதா? எல்லாருக்கும் மரணம் வரும் இல்லையா? அப்ப அந்த அம்மா மரண போராட்டத்தில் இருக்கும்போது ஜீகன் பால் ஐயாவுக்கு ஒன்னு பரிசா கொடுக்குறாங்க. நம்ம ஒரு மரண போராட்டத்தில் இருந்தா நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கொடுப்போங்க? டாக்குமெண்ட் இருந்தா கொடுப்போம், சொத்து பத்து இருந்தா கொடுப்போம், பேங்க்ல பேலன்ஸ் இருந்தா கொடுப்போம். ஆனா ஜீகன் பால் அம்மா என்ன தெரியுங்களா கொடுத்தாங்க? என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை நான் கொடுக்க போகிறேன். அந்த பொக்கிஷம் வேறு ஒண்ணும் கிடையாது, அதுதான் பரிசுத்த வேதாகமம். இப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு அவர் பிறந்ததுனாலே தான் அந்த வேதாகமத்தை குறித்ததான ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை அந்த ஐயாவுக்கு ஏற்பட்டுச்சு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லும்போது சொல்றாங்க, இந்த வேதாகமம் இதுதான் உங்களுக்கு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் என்னுடைய கண்ணீரினாலே நான் நினைத்திருக்கிறேன். பொக்கிஷத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் என் கண்ணீரினாலே நினைக்கிறேன். ஆனா நம்ம வீட்டுல பைபிள் எதுக்கு தெரியுமா பயன்படுத்துறோம்? எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கய்யா, எங்க அப்பா பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பைபிள்ல கொண்டு ஒளிச்சு வச்சிருவாங்கய்யா. அதை நீங்க எடுத்துட்டு போயிருவீங்க. ஆமாங்கய்யா. அப்ப பைபிளுக்குள்ளார பணம் வைக்கிற ஒரு இடமா இருக்கு. ஏன்னா நம்ம பிள்ளைங்க பைபிள் பக்கமே போக மாட்டாங்க. பீரோல வச்சா எடுத்துடுறாங்க, ஆனா பைபிள்ல வச்சா எடுக்க மாட்டாங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆனா கேத்ரின் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த வேதாகமத்தை ஜீகன் பால் ஐயா கையில கொடுத்ததுனாலே தான் இன்றைக்கு நாம வேதாகமத்தை பெற்றிருக்கிறோம். சின்ன வயசுல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம். நம்முடைய கீர்த்தனை புத்தகத்துல ஒரு பாடல் ஒண்ணுங்க, பரிசுத்த வேதாகமத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. இந்த வேதாகமத்துல பாத்தீங்கன்னா பரிசுத்தம் அப்படின்ற வார்த்தை இல்லையா, பரிசுத்தன்ற வார்த்தை எல்லா இடத்துலயும் இருக்காது. சொல்லுங்களேன், யார் யாரெல்லாம் பரிசுத்தம் நம்ம சொல்றோம்? கரெக்டா சொல்றாரு. முதல்ல அதே சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை பத்தியே நினைச்சிட்டு இருப்பாரு. அவங்க அம்மா இவரை டபுளா இருக்க வச்சுட்டு நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்காரு? பரிசுத்த மெய் விவாகம். வேற என்னத்த பரிசுத்தம் சொல்லுவோம்? பரிசுத்த ஞானஸ்நானம். அப்புறம் முக்கியமா பரிசுத்த ஆவியானவர் மறந்துட்டீங்க. இப்படிதான் இருக்கிறீங்க. பெந்தேகோஸ்தே நாள்னு ஒரு பண்டிகை உண்டு, ஆனா பரிசுத்த ஆவியானவர் மறந்துடுறோம். பண்டிகைனா நமக்கு தெரிஞ்ச பண்டிகை என்னங்க? கிறிஸ்துமஸ். அப்புறம் ஜனவரின்னா பண்டிகை கிடையாது. வேற ஈஸ்டர் பண்டிகை. ஏன்னா அன்னைக்கு தான் நம்ம பிரியாணி சாப்பிடுவோம்ல. நமக்கு நினைச்சு கொண்டிருக்கிற பண்டிகை கிறிஸ்துமஸ், ஈஸ்டர். ஆனா முக்கியமா நம்ம கொண்டாட வேண்டிய பண்டிகை என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியினுடைய பண்டிகை, பெந்தேகோஸ்தே திருநாள். அன்னைக்கு தான் என்ன கொடுக்குறோம்? ஞானஸ்தானம் கொடுக்குறோம், திடப்படுத்தல் கொடுப்போம் இல்லையா? திடப்படுத்தல் கொடுக்கறதே அந்த நாள் தான். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு கல்யாணம் ஆன நாள் தெரியுமா ஜார்ஜி? எந்த நாள்ல கல்யாணம் ஆச்சு? இருங்க, நீங்க அமைதியா இருங்க. இப்ப நான் போன் பண்ணி உங்க அம்மாட்ட கேட்பேன். சரி ரைட்டா. அவரே சொல்றாரு, உங்களுக்கு எப்ப ஞானஸ்தானம் கொடுத்தாங்க தெரியுமா? என்ன டேட்ட தெரியாது. உங்களை பார்த்து கேட்டா எல்லாருக்கும் ஞானஸ்தானம் எடுத்த டேட்லாம் நான் சர்டிபிகேட் போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியின் பண்டிகையில நம்ம மறந்து போய் பல நாள் ஆச்சு. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த வேத புஸ்தகம் பரிசுத்த வேத புஸ்தகம், ஹோலி பைபிள் என்று சொல்லுகிறோம் இல்லையா? இன்னைக்கு வேத புஸ்தகத்தை பத்தி சொல்லும் போது எத்தனை அதிகாரம் இருக்கு சொல்லுங்க? நம்ம மக்கள் சொல்லுங்க, திருவஞ்சேரியில மக்கள், வேத புஸ்தகத்துல எத்தனை அதிகாரம் இருக்குது? இருங்க அம்மா சொல்லுங்க சத்தமா.
66. சிறப்பா சொல்லிட்டாங்க. பழைய ஏற்பாட்டுல எத்தனை இருக்குது? 28 சத்தம் வருது. பழைய ஏற்பாட்டுல 39. புதிய ஏற்பாட்டுல 20. கரெக்டா? ஆக மொத்தம் 66. எசாயா தீர்க்க தரிசனத்துல எத்தனை அதிகாரம்? 66. அதனாலதான் சொல்லுவாங்க எசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஒரு குட்டி திருமறைன்னுவாங்க. ஒருத்தர் சொல்றாரு, பைபிள்ல எசாயா தீர்க்க தரிசன நூலத்தை தவிர பாக்கி எல்லாம் காணா போனா கூட எசாயா புத்தகம் இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த வரலாற்றையும் இன்றைக்கு இருக்கிற 2ஆம் வருகை வரைக்கும் தெரிஞ்சுக்கலான்றாங்க. அதனால இந்த புத்தகத்துல 66 புத்தகம் பைபிள்ல இருக்குது இல்லையா? எத்தனை அதிகாரம் இருக்கு தெரியுமா? நான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயருக்கெல்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க. நான் போய் கூகுள்ல போய் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல பாத்தீங்கன்னா 1189 அதிகாரம் பைபிள்ல இருக்குது. எத்தனை வசனம் இருக்கு தெரியுங்களா? 31,103 வசனம் பைபிள்ல இருக்குது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கு தெரியுங்களா? 8,07,361 எழுத்துக்கள் இருக்கிறது. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த 31,103 வசனத்துல எத்தனை வசனம் உங்களுக்கு மனப்பாடமா தெரியும்? இல்ல எனக்கு தெரியும். நம்மளாம் கிறிஸ்தவர்கள் சொல்றோம், நம்மளாம் ரொம்ப பாரம்பரியம் அப்படின்னு இருக்கிறோம். அல்லது சில பேர் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. நான் சொல்றேன், எந்த கிறிஸ்தவங்களாக இருந்துட்டு போங்க, நீங்க பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருங்க, பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருங்க, இல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருங்க, நீங்க எந்த சர்ச்சுக்கு போற கிறிஸ்தவர்களாக இருங்க, உங்களுக்கு முதல்ல எத்தனை வசனம் மனப்பாடமா தெரியும் தெரியுங்களா? இப்படி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம ஜீகன் பால் கையால இந்த மக்கள் படிப்பதற்காக தான். அதனால நம்ம சர்ச்சுக்கு வரும்போது என்ன எடுத்துட்டு வரோம்? அப்படியா? செல்போன் எடுத்துட்டு வராங்கல்ல. ஐயரு வசனத்தை சொல்லும் போது என்ன பாக்குறாங்க? செல்போனை. தயவு செய்து அப்படிலாம் பார்க்காதீங்க. செல்போனை வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ரெஃபரன்ஸ்க்காக நம்மளும் வச்சுக்கலாம். ஆனா ஆலயத்திற்கு வரும்போது செல்போன்ல வேத வசனத்தை படிக்கிறத முதல்ல நாம நிறுத்தினா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த வேத புஸ்தகம் பாத்தீங்கன்னா என்னை எனக்கு காட்டுகின்ற ஒரு திருமறை. என்னை எனக்கு காட்டு. நாம கண்ணாடி போய் நின்னா நம்மளை காட்டும். கண்ணாடி உங்க மனசுல இருக்கிறத சொல்லுமா? உங்க மூஞ்சில பவுடர் கம்மியா இருந்தா சொல்லும். உங்க முகத்துக்கு இன்னும் நம்ம தலைக்கு டை அடிக்கலாம்னு சொல்லும். ஆனா நீங்க பைபிளை திறந்தீங்கன்னா நீங்க யாருன்றத பைபிள் காண்பிக்கும். பைபிளை திறந்து பார்த்தா நம்ம என்ன நிலையிலே நம்ம இருக்கிறோம் என்பதை அது காண்பிக்கும். அதனால்தான் நம்முடைய கீர்த்தனை புஸ்தகத்துல அருளானந்த பிரசங்கியார் எழுதின ஒரு பாடல் ஒன்று இருக்குது. வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. இந்த விலை பெற்ற செல்வத்தை கேத்ரினால் என்கின்ற ஜீகன் பால்குடைய அம்மா தன்னுடைய மகன் ஜீகன் பாலுக்கு கொடுத்ததினாலே தான் இந்த திருமறை நமக்கு கிடைச்சது. இந்த வேத புத்தகமே இந்த பாடல ஒரு கவியை பாடலாமா? ஆடிலாயா? புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி பொன்னூலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயு. பொன்னூலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. இப்படியாக வேத புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்கிறோம். இந்த வேத புத்தகம் நம்முடைய கைகளில் இல்லை என்றால் ஆண்டுடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்கள் நமக்கு தெரியாது. இந்த புத்தகத்தை தான் சுமந்து வந்தவர் தான் நம்முடைய மிஷனரி ரெவரண்ட் பர்தலோமியோ ஜீகன் பால். அவருடைய இந்த படிப்பு காரியங்களை பார்க்கின்ற போது
1694 4ஆம் ஆண்டு தன்னுடைய உயர்நிலை பள்ளியை காமெக்ஸ் என்கின்ற ஒரு இடத்திலேயும் கோர்லிட்ஸ் என்கின்ற இடத்திலே அவர் படிச்சாரு. 1702ஆம் ஆண்டு பெர்லின் என்கின்ற ஒரு இடத்துல பெர்லின் நகரிலே தன்னுடைய படிப்பை தொடர்ந்தார். அதே போல நமக்கு எல்லாம் தெரியும், ஹல்லே என்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் ஜெர்மன் தேசத்துல இருக்கு. தெரியுங்களா ராஜா உங்களுக்கு? தெரியாதுங்கய்யா. ஹல்லே என்கின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தியாலஜிக்கல் செமினரி, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் படித்த ரெஃபார்மர்ஸ் எல்லாம் படித்த அந்த கல்லூரி அங்கதான் இருக்குது. அந்த கல்லூரியில தான் பாத்தீங்கன்னா ஜீகன் பால் ஐயா படிக்கிறாரு. ஆனா படிக்கும்போது ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த வயிற்று வலி திரும்பியும் வந்துருச்சு. ஒரு வயிற்று வலி, சின்ன வயசுல இந்த வயிற்று வலி, படிக்கும் போது வயிற்று வலி, ஸ்கூல்ல போக முடியாம போச்சு. கல்லூரிக்கு இறையியல் படிக்க போகின்றார், அப்போதும் அவரால் போக முடியாம போச்சு. அதனால நம்ம பவுல் இன்னைக்கு காலையில கூட நம்ம வசனம் வாசம்ல 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல வசனம் 12:9 என்ன சொன்னது? என் கிருபை உனக்கு போதும். பவுல் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் உடலிலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த முள் என்னை பயங்கரமா என்னை குத்துது சுவாமி, இந்த முள்ளினாலே நான் அதிகமாக பாதிக்கப்படுகிறேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? முள்ள நான் எடுத்து போட்டு வந்தாரா? காலையில கூட சொன்ன உங்கள்கிட்ட, யாராச்சும் சுகர் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுங்க? ஆண்டவரே இந்த சுகர் இயேசுவின் நாமத்தினாலே என்ன ஆகணும்? மறையணும். ஆண்டவரே இந்த பிபி இயேசுவின் நாமத்தினாலே. நேற்று கூட நாங்க கார்ல வரும்போது ஒரு பாட்டு கேட்டேன். என்ன பாட்டு அது? கர்த்தரையே நீ பாடு சக்கரையே வராது அப்படின்னு ஒரு பாட்டு. கர்த்தரை நீ பாடு சக்கரையே வராது, கர்த்தரை நீ பாடு சக்கரையே வராது. வராதா? வராதா? வரும். அதனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஆண்டவர் பின்னாடி போனா சுகர் வராது, பிபி வராது. நான் காலைல கூட இன்னைக்கு சொன்னேன், ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டாரு, பாஸ்டர் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு கூட நான் காலைல சொன்னேன், ஹார்ட் அட்டாக் வரதுக்கு என்ன பாசிபிலிட்டி? நான் சொன்னேன், ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ஒரே பாசிபிலிட்டி, உங்களுக்கு ஹார்ட் இருக்கணும் அப்படின்னு. ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ஒரே பாசிபிலிட்டி, யார் யாருக்கெல்லாம் ஹார்ட் இருக்குதோ அவங்களாம் அட்டாக் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த ஹார்ட் அட்டாக் என்ன ஒரு பாசிட்டிவ் அங்கி போட்டு வராம போயிடுமா? அல்லது ஒரு பயங்கரமான தீவிர ஆண்டோட பக்தரா இருக்காங்க, அதனால ஹார்ட் அட்டாக் வராம போயிடுமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த செழிப்பு இதயத்தெல்லாம் கேட்டு கேட்டு காதெல்லாம் புளிச்சு போச்சுங்க. உனக்கு ஒண்ணுமே வராது. ஒருத்தர் என்ன பார்த்து கேட்டாரு, பாஸ்டர் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன், எனக்கு சுகர் கிடையாது, நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன், எனக்கு பிபி கிடையாது, எனக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது, எனக்கு கிட்னி பிரச்சனை கிடையாது. நான் சொன்னேன், எனக்கு பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது, ஆண்டவர் எனக்கும் நல்லவராதான் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வியாதிக்காக, வியாதி மறையுன்றதுக்காக நம்ம ஆண்டவருக்கு பின்னாடி போனோம்னா நம்மள மேல செல்ஃபிஷான ஆள் இந்த உலகத்துல இருக்க முடியாது. கடவுள் உங்களை குறித்து ஒரு நாளை வைத்திருப்பார், அது வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அல்லேலூயா. இந்த அல்லேலூயா பார்த்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு முறை அதையும் நான் சொல்லிட்டேன், நிறைய சொல்லிட்டேங்க. என்னன்னா, நான் ஒரு முறை காரைக்காலில் இருக்கும்போது அங்க விநாயகா மிஷின் சொல்லிட்டு ஒரு மருத்துவமனை உங்களுக்கு தெரியும். அங்க நம்முடைய சபை மக்கள் ஒருத்தர் அம்மா எலிசபெத் அவங்க பேரு, அவங்க அட்மிட் ஆயிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் 2 மணி நேரத்துல எலிசபெத் அம்மா இறந்து போயிடுவாங்க. எத்தனை மணி நேரங்க? 2 மணி நேரத்துல இறந்து போயிடுவாங்க. அதனால அவங்க மகன் என்கிட்ட போன் பண்ணாங்க. அவங்க ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க. அவங்க சொன்னாங்க போன் பண்ணி, ஐயா நீங்க கம்யூனியன் வெசல்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தா ஒரு ஜெபம் பண்ணி இந்த அம்மாவுக்கு ஒரு திருவிருந்து கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க? அமைதியா அவங்க போயிடுவாங்க. உடனே நான் கோயில் பிள்ளைக்கு போன் பண்ணேன், எல்லாத்தையும் எடுத்து நேரா விநாயகர் மிஷன் ஆஸ்பத்திரிக்கு வா, நான் அது பக்கத்துல தான் இருக்கேன். என்னங்க அவசரமா ஒரு திருவிருந்து கொடுக்கணும், ஒரு அம்மா உயிர் போயிட்டு இருக்கிறான், அந்த நேரத்துல போய் ஓடி போய் நம்ம திருவிருந்து கொடுக்கணும், வாயா. அடுத்த 10 நிமிஷம் கோயில் பிள்ளை விநாயகர் மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்காரு ராஜா. நானும் போயிட்டேன். ஜார்ஜிக்கு தெரியுமா, பவுலின் சிஸ்டர், அவங்க தான் நம்மளை வரவேற்றாங்க. ஐயா ஐயா வாங்க வாங்க, இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல அம்மா இறந்துட்டு போறாங்க. நானும் அவங்க மகளுக்கு ஆறுதல் சொல்லி ஜபித்து அந்த இடத்துல ஒரு ஓரமா அவங்கள ஒரு பிரைவசியா ஒரு இடத்துக்கு மறைச்சி கொண்டு போய் எல்லாம் வேடிக்கையா பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினாலே நான் திருவிருந்து கொடுத்தேன். அவங்க மக சொன்னாங்க, ஐயா நீங்க போங்க, நாங்க சொல்லி அனுப்புறோம். நீங்க போங்க, என்ன சொல்லி அனுப்புறோம்? என்ன செய்தியா? மரண செய்தியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அனுப்புறோம், நீங்க போங்கயா. அவங்க வேற சொன்னாங்க, பையன் சின்ன பையன் வந்து, ஐயா வெளியூர்லாம் போயிடாதீங்க. எங்க இருங்க? வெளியூர்ல. ஏங்க? அடக்கம் நடக்கணும்ல, அதனால வெளியூர் போயிடாதீங்க ஐயா அப்படின்னாரு. மணி 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு, 5 மணி நேரம் ஆச்சு. எனக்கு செய்தி ஒண்ணும் வரல.
நான் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பவுலின் சிஸ்டர்கிட்ட கேட்கலான்னு கேட்டா அவங்க எடுக்கல. அப்புறம் அவங்க மகளுக்கே நான் ஃபோன் பண்ணேன், அம்மா எப்படி இருக்கிறாங்க? அவங்க சொன்னாங்க, நீங்க நம்ப மாட்டீங்க, அம்மா இட்லியும் மீன் குழம்பும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அம்மா மீன் குழம்பு இட்லியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால டாக்டர் சொல்ல 2 மணி நேரத்துல உங்களுக்கு உயிர் போயிடணும். ஆனா ஆண்டவர் உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, ஆண்டவர் உங்களை குறித்து என்ன தீர்மானம் வச்சிருக்கிறாரோ, அது வரைக்கும் இந்த உலகத்துல யாரும் உங்களை ஒண்ணும் சொல்ல முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே நம்ம பார்க்கிறோம், ஜீகன் பால் கையா அந்த வயிற்று வலி பிரச்சனையில அவர் துடிக்கிறாரு. வயிற்று வலி பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சாத்தானா இருக்குது, சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. ஆனா அவர் அதை பத்தி கவலைப்படல. தனிமையான ஒரு பாதையிலே ஆண்டவருடைய தோளின் மேலே அவர் சுமந்து வருகின்றார். அவர் மேல் எத்தனை அன்பு! சோர்ந்து போகின்ற நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்ட ஆண்டவரை, கண்ணீரை கணக்கில் வைத்த ஆண்டவரை ஆறுதல் கொடுக்கின்றவராக இருக்கிறார். அது ஒரு பாடல சொல்லலாமா? இன்னொரு பிரச்சனை எனக்கு சொல்லுங்க, எனக்கு நேரமே தெரியாது. நிறைய சுகர் பேஷண்ட்லாம் உட்காந்துருக்காங்க. முன்னாடியே சொன்னாங்க, ஐயா 8 மணிக்கு, மணி என்ன ஆச்சுங்க? 8 மணி ஆச்சா? இன்னும் நம்ம பாதி கிணறே காணல. சரி பரவாயில்ல, ஆண்டவர் நடத்துவார். சரி, இது ஒரு பாடல் வழியா சொல்லலாமா? சொல்லலையா? தகப்பனை முன் போதி சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதையில் தகப்பனை முன் போதி சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை முன்கோடி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, சேர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, கண்ணீரை கணக்கு வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கு வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா. இப்படியாக வயிற்று வலி வந்தாலும் சரி, தலைவலி வந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்காக நிற்பேன் என்று ஜீகன் பால் கையா ஒரு முடிவு எடுக்கின்றார். ஆண்டவரே, தனிமையிலே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று சொன்ன போது அவருக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் நல்ல நண்பர்களை கொடுக்குறாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன, அவன் கூட 4 நல்லவங்க இருக்கணும். அதான் சங்கீதம் சொல்றாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடவாமலும் பாவியுடைய வழியில நிற்காமலும் என்று சொல்றாரு இல்லையா. இப்ப நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவங்க இந்த உலகத்துல யார் இருக்கிறா சொல்லுங்க?
நம்முடைய நண்பர்கள்லாம் நல்ல ஆலோசனை நம்மளுக்கு கொடுக்குறாங்களா? நம்மளை பிரச்சனையில் விடுறதுக்கு தான் நண்பர்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஆமையா. ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டோட கேட்கும்போது, ஆண்டவரே எனக்கு நல்ல ஆலோசனையை நீங்கள் கொடுக்கணும் சுவாமி. அதான் சங்கீதம் 32:8 நான் என்ன வாசிக்கிறோம்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய நீ வழி, நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து, என்ன வைச்சா? உன் கண்ணை வைத்து. நீங்க நல்லா பாருங்க, வீடெல்லாம் கட்டினா அந்த பூசணிக்காவில என்ன பண்ணுவாங்க? பெயிண்ட் அடிச்சு என்னங்க பக்கத்து வீட்டுக்காரன் கண்ணு வச்சிருவான்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் நினைச்சீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கண்ணு வச்சா உனக்கு ஆபத்து, ஆண்டவர் கண்ணு வைக்கலன்னா உனக்கு ஆபத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் கண்ணு வச்சா உனக்கு ஆபத்து, ஆனா ஆண்டவர் உன் மேல கண்ணு வைக்கலன்னா உனக்கு ஆபத்து. நான் உன் மேல் கண்ணை வைத்து என்ன சொல்லுவாரா? ஆலோசனை. உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஜீகன் பால் கையாவுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர், நல்ல ஒரு பேராசிரியர். அவர் பாத்தீங்கன்னா அவருடைய இறையியல் ஆசான். இப்ப இங்க நிறைய போர்டு வச்சிருக்கோம் இல்லையா? இந்த போர்டு நீங்க இந்த போர்டுலாம் ஏன் வச்சிருக்கீங்க? வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த போர்டு ஒரு மாசம் நான் வெளியில தான் வச்சிருப்பேன். நீங்க கோயிலுக்கெல்லாம் வரும்போது இந்த போர்டுல எல்லாம் பாருங்க. இது பாத்தீங்கன்னா அது குருல்லர் என்று சொல்லுகின்ற சீகன் பாலுக்கு வந்த பிறகு வந்த ஒரு மிஷினரி. நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய திருச்சபையை, புராட்டஸ்டன்ட் திருச்சபையை ஜெர்மன் தேசத்தில் உருவாக்கின நம்முடைய மார்ட்டின் லூத்தர்களுடைய ஜீகன் பால் கையாவுடைய படம். ஜீகன் பால் ஐயாவுக்கு 300 ஆண்டுகளில் நம்முடைய இந்திய தேசம் ஒரு ஸ்டாம்ப் கொடுத்துச்சு. இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மறைமாவட்ட தலைவர்லாம் ஒரு முறை போய் நம்முடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐயாவை சந்தித்து நன்றி செலுத்தி வந்தாங்க. நான் ஒரு முறை எங்களுடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினரோடு போய் நேரடியாக நம்முடைய முதலமைச்சருக்கு நன்றி செலுத்தி. இது எதுக்குன்னா, 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர் தன்னையே இந்த தேசத்துக்காக அர்ப்பணித்தார். பர்த்தலோமியோ ஜீகன் பாலுக்கு 8.5 கோடி ரூபாயிலே இந்த தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு மண் மண்டபத்தை கட்ட இருக்கின்றார்கள். அதே போல இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா முதல் சீகன் பால் கையா உருவாக்கிய அந்த வேதாகமத்தினுடைய முதல் பகுதியை நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. இன்னொரு படம் ரொம்ப சிறப்பான ஒரு படம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்கய்யா. ஜீகன் பால் கையாவை அனுப்பினதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆகஸ்ட் எர்மான் பிராங்கே. இதுல ஒரு படம் இருக்குது. ஒரு படம் இந்த ஆகஸ்ட் எர்மான் பிராங்கே, ஆகஸ்ட் மாசம் நினைச்சீங்க. அந்த ஆகஸ்ட் எர்மான் பிராங்கே என்ன பண்றாருன்னா, ஜீகன் பால் கையாவை இந்தியாவிற்கு அனுப்புவதற்கு நல்ல பட்டையை தீட்டுகின்றார். ஒரு நல்ல ஒரு ஆசானாக, நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கிறார் இல்லையா? அதனால ஜீகன் பால் ஐயாவுடைய ஆன்மீக ஆசான் என்று சொன்னால் யாருங்க? ஆகஸ்ட் மாதமா? ஆகஸ்ட் ஜூலை என்னமோ செப்டம்பர் மாதம் இருக்கிறார். ஆகஸ்ட் எர்மான் பிராங்கே அவர் பேரு. சரி, அப்போ நம்முடைய லைஃப்ல கூட பாத்தீங்கன்னா தம்பிலாம் இருக்கிறாங்க. நெல்சன், நீங்க உங்களுடைய 1ஆம் டீச்சர் உங்களுக்கு தெரியுமா? மறந்துட்டார் இல்லையா? நம்ம உங்களுக்கு தெரியுமா ஜார்ஜ்? சரி, நம்ம பாத்தீங்கன்னா முன்னாடி நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். 1வது எனக்கு யார் எடுத்தா, 2வது எனக்கு யார் எடுத்தா, 3வது எடுத்தா, 12வது எடுத்தா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆசிரியர்கள், பேராசிரியர் எல்லாரும் நினைக்கணும். ஜீகன் பால் கையா ரொம்ப நன்றி உள்ளவராக இருந்தார். என்னை அழகாக எனக்கு எபிரேயத்தை கற்றுக் கொடுத்தவர், எனக்கு கிரேக்கத்தை கற்றுக் கொடுத்தவர். நான் இந்திய தேசத்திலே போனால் அந்த தேசத்து மக்கள் தமிழ் மொழியிலே மொழிபெயர்ப்பதற்கு, அவர் தமிழ்னு தெரியாது, அந்த மொழியிலே மொழிபெயர்ப்பதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். இப்ப யாராச்சும் உங்களை பார்த்து, நிறைய பேர் நீங்க சொல்லுவாங்க ஆண்டவர் அழைக்கிறார். யாரையாச்சும் பார்த்து வட இந்தியாவுக்கு உன்னை ஆண்டவர் அழைக்கிறார், பீகார் பட்டணத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு அழைச்சி யாரும் போவாங்களா? ஆனா அவங்க சொல்றதெல்லாம் சென்னை பட்டணத்துக்கு உன்னை ஆண்டவர் அழைச்சார், சென்னை சிட்டிக்கு அழைச்சார். யாராச்சும் ஒருத்தர் என்ன கிராமத்துக்கு அழைச்சார்னு சொல்றாங்களா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம ஜீகன் பால் கையாவுக்கு அன்னைக்கு ஒரு அழைப்பு வந்த போது, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அந்த இந்திய தேசம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அங்க பேசுகின்ற மொழி எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது, சாப்பாடு என்னன்னு தெரியாது, அவர்களுடைய தேசம் குளிர் தேசம், இது வெப்ப தேசம், அதெல்லாம் பத்தி கவலைப்படல. காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று எசாயா தீர்க்கதரிசி கேட்டபோது, எசாயா தீர்க்கதரிசி, ஆண்டவரே நீங்க என்னை அனுப்புங்க சுவாமி. அதுபோலதான் ஜீகன் பால் கையா, நீங்க என்னை அனுப்புங்க ஆண்டவரே என்னை அனுப்புங்க என்று சொல்லி வந்தவர் தான் அவர். அதுல கூட நம்முடைய ஆசிரியர்களை மறக்க முடியாது. ஒரு முறை நம்முடைய தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர் பேர் தெரியுங்களா? மதிப்பிற்குரிய மாண்புமிகு அன்பில் மகேஷ் ஐயா ஒரு முறை ஒரு பேட்டி கொடுத்த போது, ஆசிரியர் தினத்துல ஒரு பேட்டி கொடுத்தார். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நம்முடைய கல்வி அமைச்சர் என்ன சொன்னார்னா, இந்த ஆசிரியர் தினத்துல எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நான் நினைத்து நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னார். அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரோட பேர் சொன்னார். பிஷப் ஹீபர் கல்லூரியிலே நான் படித்தேன். நம்முடைய கல்வி அமைச்சர் பிஷப் ஹீபர் கல்லூரி முன்னாள் மாணவர். அவர் சொன்னார், அந்த கல்லூரியிலே நான் படித்த போது
டாக்டர் சத்யசீலன் ஐயாவை என்னாலே நான் மறக்க முடியாது. என்னுடைய பேராசிரியர், என்னுடைய நண்பராக பழகினார். அவர் யார் தெரியுங்களா? சொல்லுங்க, தெரியல. நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய 8ஆம் பேராய தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க. யாரு பேரு? ஜெய்சிலன் ஜேக்கப் ஐயா. வெறும் பேர் அப்படி சொல்லக்கூடாது. ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிலன் ஜேக்கப் ஐயா அவருடைய மகன் தான் டாக்டர் சத்யசீலன். அவர் நம்முடைய டிஎல்சி சார்ந்தவர். பிஷப் ஈபர் கல்லூரியில் படிக்கிறார். நம்முடைய கல்வி அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு அன்பில் மகேஷ் அவர்கள் படித்த போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆசிரியரை நான் நினைக்கிறேன், இன்னும் சத்யசீலன் சாரை நான் இன்னைக்கும் நினைக்கிறேன். என் மீது அன்பு வைத்தார், என் மீது பாசம் வைத்தார். ஒருவேளை அதே போல்தான் சீகன் பால் கையா 300 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, என் மீது பாசம் வைத்தவர் என்னுடைய பேராசிரியர் ஹாகஸ் ஹெர்மான் பிராங்கே. நான் இந்திய நாட்டுக்கு இவ்வளவு பலவீனத்தில் வைத்து வழியில இருந்து இந்த இந்திய தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், இது இந்திய மக்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்றால், நான் ஒரு பாத்திரமாக பயன்பட போகிறதற்கு என்னுடைய இறையல் ஆசான் ஆகஸ்ட் ஹெர்மான் பிராங்கே மிக முக்கியமான காரணம் என்று சொல்றாருயா. எவ்வளவு பெரிய மனிதர் இல்ல. இன்னொருத்தர் மிக முக்கியமாக இருக்கிறார். இந்த போர்ட்லயே அவர் இருக்கும். அவர் நீங்க நாளைக்கெல்லாம் பாருங்க, இப்ப இருட்டுல தெரியலனா கூட. அவர் யார் அப்படின்னா, அவர் 2006ஆம் வருஷம் நம்முடைய 10ஆம் பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் அருள்தாஸ் ஐயா 300வது ஆண்டு விழா நடத்தினார். 1706 2006ல அந்த 300வது ஆண்டு விழாவில் தான் அவர் போட்டோவே நமக்கு கிடைச்சது. அவர் யார் தெரியுங்களா? 4ஆம் ஃபிரெட்ரிக் என்ற மன்னன், நம்முடைய டென்மார்க்குடைய 4ஆம் ஃபிரெட்ரிக். அவரையும் நாம் மறக்க கூடாது. சீகன் பால் கையா இந்திய நாட்டிற்கு வந்தார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரியம் 4ஆம் ஃபிரெட்ரிக் என்கிற டென்மார்க்குடைய மன்னன். இன்னைக்கு நீங்க தரங்கம்பாடிக்கு போனாலும் புதிய எருசலேம் ஆலயத்தினுடைய முகப்பிலே F4 என்ற பெயர் போட்டு இருக்கும். ஃபிரெட்ரிக் தி 4th என்ற பெயரை போட்டு சீகன் பால் கையா, என்னை அனுப்பின ஆகஸ்ட் ஹெர்மான் பிராங்கேக்கு ஒரு நன்றி, என்னை அனுப்பின டென்மார்க் மன்னன் 4ஆம் ஃபிரெட்ரிக் ஒரு நன்றி என்று சொல்லி நன்றி விசுவாசம் அவருடைய பேரை போடாம ஃபிரெட்ரிக் போர்ட்டோட பேரை போட்டிருக்கிறார் இல்லையா? அருமையா. இதெல்லாம் நம்ம நினைச்சு இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியாது. இன்னொரு விஷயம்னா, இன்னைக்கு நம்முடைய பாட புத்தகத்துல இந்தியாவுக்கு முதல் பிரிண்டிங் டெக்னாலஜியை கொண்டு வந்தது யார் என்று சொல்லி பார்த்தா அது சீகன் பால் கையோட பேரு தெரியாதுங்க. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுங்களா? என்னைக்கு நம்ம மிஷினர்கள் இந்திய தேசத்திலே கால் மிதித்தார்களோ அன்னைக்கு தான் இந்தியாவுக்கே ஆசீர்வாதம். அன்னைக்கு தான் இந்தியாவில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அன்றைக்கு தான் இந்தியாவிலே ஒரு வெளிச்சம் வந்தது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நம்முடைய மிக முக்கியமான காரியமாக அமைந்தவர் தான் நம்முடைய சீகன் பால் கையா. அவரை பற்றி தான் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் வந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய அந்த பிஎஸ் சிஸ்டம் குமார் ஐயாவை போட்டு இது அப்படி செய்யுங்க, அந்த லைட் அந்த பக்கம் அடிக்குது, இந்த பக்கம் அடிக்குது, மைக்கு சரியில்லை, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு பிஎஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால நீங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். 300 வருஷத்துக்கு முன்னாடி there is no electricity, there is no communication facilities, there is no transport facilities. எந்த ஒரு போக்குவரத்து வசதியும் கிடையாது. நீங்க போனை வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இங்க இருந்து ஒரு நிமிஷத்துல அமெரிக்காவுக்கு போயிடுது போன்ல. ஆனா அன்றைக்கு எந்த ஒரு போக்குவரத்து வசதிகளும் இல்லை. ஒரு கடிதம் எழுதினால் ஜெர்மன் தேசத்துக்கு போவதற்கு கிட்டத்தட்ட 9 மாசம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சீகன் பால் கையா அனுப்பின இந்த ஆகஸ்ட் ஹெர்மான் பிராங்கே மற்றும் அவருடைய நம்முடைய ராஜா 4ஆம் ஃபிரெட்ரிக்கு நாம் ஆண்டவருக்கு உண்மையாகவே நன்றி செலுத்த வேண்டும். 1705ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி டென்மார்க்கிலே கோபன் ஏகன் என்கின்ற ஒரு துறைமுக பட்டத்திலே புறப்படுகின்றவர்கள் கிட்டத்தட்ட 8-9 மாசம் கழிச்சு 1706ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி நம்முடைய இந்தியாவிலே தமிழகத்தின் தரங்கம்பாடியிலே வந்து கரம் விளங்கினார்கள். அவர்கள் வருகின்ற போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன தெரியுங்களா ராஜா? சொல்லுங்கய்யா. அவருக்கு ப்ரோவோஸ் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கிறார் டென்மார்க் மன்னன். நீங்க இன்னும் தரங்கம்பாடி அவருடைய கல்லறைக்கு போனீங்கன்னா நீங்க நம்ம ஒரு நாள் போகலாம். திருவஞ்சேரி மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறேன். 2 பஸ் 1 பஸ் எல்லாரும் வாங்க போய் எங்க பார்ப்போம். அந்த கல்லறையில் போட்டு இருக்கிற பேருக்கு முன்னாடி PROVOST ப்ரோவோஸ்ட். இந்த ப்ரோவோஸ்ட் பட்டம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த காலத்துல டென்மார்க் மன்னன் நான் அனுப்புகிற போதே ப்ரோவோஸ்ட் என்ற பட்டத்தோடு அனுப்புகிறேன். நீ அங்கு மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி நீனே அவர்களை அருட்பொழிவு செய்யலாம் என்கின்ற அருட்பொழிவு பட்டத்தையும் சீகன் பால் கையாவுக்கு கொடுத்து அனுப்புகிறார். எவ்வளவு நல்ல மனுஷன் டென்மார்க் மன்னன் 4ஆம் ஃபிரெட்ரிக். அவரெல்லாம் இன்றைக்கு நாம மறந்து விட்டோம். இந்த படத்துல நீங்க எல்லாம் படிச்சு நீங்க நாளைக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க 4ஆம் ஃபிரெட்ரிக் பத்தி. ஐயா, எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. சொல்லுங்க. சீகன் பாய் வந்த கப்பல் பேர் என்ன தெரியுமாய்யா? சரி, கப்பல் பேரு யாருக்காச்சும் தெரியுமா? காடிலியா. அப்படியா? காடிலியாலாம் கிடையாது. காடிலியால எல்லா வசதிகளும் உண்டு. ஆனா எந்த வசதிகளும் இல்லாத ஒரு கப்பல் சோஃபியா ஹெட்விக் என்கின்ற கப்பல். இந்த சோஃபியா அப்படின்ற பேர் யாரோடது அப்படின்னா, டென்மார்க் மன்னன் 4ஆம் ஃபிரெட்ரிக்கோடைய சகோதரியுடைய பேர் தான் சோஃபியா. அந்த பேர்ல தான் கப்பல் வருது. அந்த கப்பல்ல ஒரு 50 பேர் புறப்பட்டாங்கன்னா தரங்கம்பாடிக்கு வந்து சேருகின்ற போது ஒரு 35 பேர் தான் வந்து சேருவாங்க. மற்ற 15 பேர் என்ன வாங்க தெரியுங்களா? இறந்து கடல்ல தூக்கி போட்டுருவாங்க.
விசுவாசம் இருந்துச்சா ஜபத்தோட தூக்கி போடுவாங்க, விசுவாசம் இல்ல ஜபம் இல்லாமல் தூக்கி போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்தியாவிற்கு அவர்கள் வருகின்றார்கள். எசாயா தீர்க்கதரிசி நூல்ல ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கிறீங்களா? எசாயா தீர்க்கதரிசி நூல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். நானே சொல்றேன், இருளில் இருக்கின்ற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அன்றைக்கு இந்திய தேசம் இருளிலே இருந்த ஒரு தேசமாக இருந்தது. ஆனால் என்றைக்கு மிஷினரிகள் கால் பதித்தார்களோ, நான் சீகன் பால் ஐயா மாத்திரம் சொல்லல, 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ரெவரண்ட் வில்லியம் கேரி ஐயா, ஒரு ரெவரண்ட் வில்லியம் கேரி ஐயா வரவில்லை என்றால் இன்றைக்கும் இந்த சமுதாயம் என்ன செய்யும் என்றால், ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்த பிறகு அந்த பெண்ணையும் அந்த தீயிலே போட்டு கொளுத்துகின்ற தேசம் தான் நம்முடைய தேசமாக இருந்தது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கொடூரமான ஒரு செயல் இந்திய நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் அதை எதிர்த்து போராடியவர் யார் என்றால் ரெவரண்ட் வில்லியம் கேரி என்கின்ற ஒரு மிஷனரி. உங்களுக்கு தெரியுமா? நீங்க வரலாற்று புத்தகத்தை திருப்பி பார்த்து யார் இந்திய நாட்டிலே உடன்கட்டை ஏறுகின்ற பழக்கத்தை நிறுத்தினது என்று சொன்னால் யாருடைய பேருக்கும் தெரியுங்களா? ராஜாராம் மோகன் ராயோட பேர் தான் இருக்குமே தவிர வில்லியம் கேரியுடைய பேர் இல்லை. ஆனால் வில்லியம் கேரியும் ராஜாராம் மோகன் ராயும் இணைந்து செயல்பட்டார்கள். ஆனால் ராஜாராம் மோகன் ராய் பேரை சொல்லுவது காட்டிலும் வில்லியம் பேரை யாரும் சொல்வது கிடையாது. ஆனால் அவர்தான் மிக முக்கியமாக அந்த அறிக்கையை அவர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணார். இன்னொரு மிஷனரி நீங்க பார்க்கலாம், திருநெல்வேலி பக்கம் நீங்க போனீங்கன்னா சாரா டக்கர் அப்படின்ற ஒரு கல்லூரி. இந்த சாரா டக்கர் என்கின்ற ஒரு பெண்மணி ஒரு பிசிக்கலி சேலஞ்சு உமன். அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி. அவர்கள் வருகின்ற போது என்ன செய்கிறார்கள் என்றால், அங்கு இருந்த தன்னுடைய சகோதரனிடத்திலே தன்னுடைய நகைகள் எல்லாம் கலற்றி, இது திருநெல்வேலி இருக்கிற மக்களுடைய படிப்பிற்காக நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலே 10 லட்சம் பெண்கள் அதிலே படித்து பட்டாதாரிகளாக இருக்கின்றார்கள். ஏன் வேலூர் பக்கம் போகல, ஐடாஸ் கடர் என்கின்ற ஒரு பெண்மணி வந்ததினாலே தான் இன்றைக்கு கிறிஸ்டியன் மெடிக்கல் கல்லூரி இருக்கிறது. ஏழைகள் எல்லாம் இன்றைக்கு அதில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், எங்கெங்கெல்லாம் ஆலயங்கள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் நிறுவனங்கள் இருக்கிறதோ, தேடி பாருங்கள், ஏதோ ஒரு மூலையிலே ஒரு மிஷனருடைய கல்லறை இருக்கும். தேடிப்பார்கள், ஏதோ ஒரு மூலையிலே ஒரு மிஷனருடைய கல்லறை இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த மிஷனர்கள் இந்திய நாட்டிற்கு வந்த போதுதான் இந்த இந்தியாவில வெளிச்சம் வந்தது. அதை ஒரு பாட்டுல சொல்லாமா? E minor. வெளிச்சம் வந்தது பாரு தம்பி, அத அனுப்பி வச்சது யாரு தம்பி? வெளிச்சம் வந்தது அத அனுப்பி வச்சது யாரு தம்பி? நாலாம் ராஜா போல சின்ன தம்பி, இந்த நல்லவர அனுப்பி வச்சா கேளு தம்பி. லாலா பெட்ரிக் ராஜா போல சின்ன தம்பி, இந்த நல்லவர அனுப்பி வச்சா கேளு தம்பி. வெளிச்சம் வந்தது பாரு தம்பி, அனுப்பி வச்சது யாரு தம்பி? நாலா பெட்ரிக் சொல்லியாச்சு, ஏற்கனவே சொல்லியாச்சு, நேரம் ஆயிடுச்சு. அதனால நம்ம கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி போலாமா? சீகன் பால் ஐயா தரங்கம்பாடியில இறங்கிட்டோன்னே அவர் என்ன செய்யறாரு, மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்காங்கன்னு பார்த்தா, இன்னைக்கெல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாம் பெரிய பெரிய பிரதம மந்திரி பிரசிடென்ட்லாம் ஒரு பிளைட்ல வந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பெரிய பாதுகாப்பு இருக்கும். ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் போடுவாங்க இல்லையா, ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு. சீகன் பால் என்ன நினைக்கிறாரு, புலிச்சோவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ராஜாவோட அபிஷியல் ராயல் மிஷனரியா வரோம், அதனால நமக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வராங்க. ஆனா இங்க வந்தா யாரும் கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை இந்திய நாட்டுல. இல்ல இன்னைக்கு ஒரு மிஷனரி சின்ன ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாமலே 4 பேர் நமக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல. ஆனா சீகன் பால் ஐயா ஒரு பெரிய ஒரு மிஷனரியாக இந்தியாவினுடைய விடிவெள்ளியாக வருகின்றவருக்கு வாய் என்று சொல்லிக் கொள்வதற்கு இந்திய தேசத்துல ஆள் இல்லை. ஒரு 4 முழுசும் அவரை நிக்க வைக்கிறாங்க வேண்டுமென்றே. அந்த டென்மார்க்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஏன் ராஜா நம்ம டென்மார்க்காரர் அனுப்பாங்க, ஜெர்மானியர் அனுப்புறார். அதனால அங்க ஒரு நாள் முழுவதும் வெயிலே சுடுமணலே நிற்க வைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு நீங்க போனாலும் அங்க ஒரு சிலுவை இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா நம்ம அருள்சந்திரன் ஐயா அங்க சபை குருவாக இருந்தாங்க. ஆக்கூர்ல இருந்த போது நம்முடைய 9ஆம் பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஞானாபரணம் ஜான்சன் ஐயா அவருடைய கான்செக்ரேஷனுக்கு தான் நீங்க இங்க இந்த லாஸ்ட்ல ஒரு படம் பார்க்கலாம்.
அது வந்து ஒரு 100-200 வருஷத்தினுடைய நினைவாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வைக்கப்பட்ட அந்த மானுமெண்ட்ல நம்முடைய பிஷப் 9ஆம் பேராயர் அவருடைய காலத்தில் முதல் சிலுவை வைக்கப்பட்டது. அதில் அது வரைக்கும் அது ஒரு மானுமெண்டா தான் இருந்துச்சு. இப்ப அந்த சிலுவை நீங்க போய் இன்னைக்கும் தரங்கம்பாடிக்கு போனா அது ஒரு சிலுவையின் அடையாளமாக, அது ஒரு சிலுவையின் மையமாக அந்த கோட்டைக்கு முன்பதாக மாறிவிட்டது. அதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய ஜீகன் பால் ஐயா 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அங்கு வந்து நிற்கின்றார். அது நினைவாக தான் அந்த சிம்பல். அதுவும் நீங்க அந்த படத்துல இருக்கு. நீங்க எல்லாத்தையும் நீங்க படத்தை இன்னைக்கு பார்க்கலனாலும் கூட அடுத்த வாரம் உங்களுடைய பார்வைக்காக எல்லாத்தையும் நாங்க வைக்கிறோம். தயவுசெய்து நீங்க பாருங்க. நிறைய செலவு பண்ணி தான் வைக்கிறோம். எவ்வளவு இந்த லட்சியங்களை செய்தவருக்கு எவ்வளவு லட்சங்களையும் செலவு செய்யலாம். நீங்க திருச்சபை இவ்வளவு பெரிய லட்சியத்தை செய்த பர்த்தலோமியோ ஜீகன் பாலுக்கு இந்த திருச்சபை லட்சமாக கோடியாக நம்ம செலவு செய்யலாம். அந்த அளவிற்கு இன்னைக்கு அவர் நம்முடைய திருச்சபைக்கு செஞ்சிருக்கிறார். ஆனா நாம எல்லாம் இந்த திருச்சபை எல்லாம் சீகன் பால் ஐயாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்றால் எனக்கு தெரியல. நான் சரியா இல்ல. அதனால ஒவ்வொருவரும் இந்த திருச்சபை சாதாரண திருச்சபை கிடையாது. நீங்கள் எல்லாம் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில மெம்பரா இருக்கீங்கன்னா அதுவே நீங்கள் கொடுத்து வச்சவர்கள் நான் சொல்லுவேன். நம்ம எல்லாம் பாஸ்டா இருக்கிறோம்னா பெரிய கிருபை, பெரிய ஆசீர்வாதம். எத்தனை திருச்சபைகள் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் இந்த திருச்சபைக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி 1919 ஜனவரி 14ஆம் தேதி தான் டிஎல்சின்னு ஒரு பேரை வச்சிருக்கான். இன்னைக்கு எத்தனையோ திருச்சபைகள். ஆனா நம்முடைய திருச்சபைக்கு என்ன பேர் முதல்ல வச்சிருக்காங்க? தமிழ் சுவிசேஷ எந்த ஒரு திருச்சபைக்கும் ஒரு மொழியை மையமாக வைத்து பேர் இல்ல. ஆனா நம்முடைய திருச்சபைக்கு தமிழ்னு பேர் வச்சிருக்காங்க. அதனால்தான் சீகன் பால் ஐயா வந்து இந்த தமிழை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தமிழை கற்றுக்கொள்ளுகின்றார். எப்படி கற்றுக்கொள்ளுகின்றார்? சின்ன பசங்களோடு உட்கார்ந்து கடற்கரை மனையில ஆனா ஆவண்ணா ஈனா என்று சொல்லி அழகப்பன் என்ற இடத்துல கற்றுக்கொள்ளுகின்றார். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீகன் பால் 1706 வரார். ஆனா அதற்கு முன்பதாக ஒரு சர்ச் இருக்கு தெரியுங்களா? சொல்லுங்கயா. அந்த சர்ச் நான் போடல, நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஜயான் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, சியோன் ஆலயம். அது தற்போது தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை பேராயத்தில் அது இருக்கிறது. அந்த ஆலயம் திருச்சி தஞ்சை பேராயர் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு மாலை வந்து பாத்தீங்கன்னா திருச்சி தஞ்சை பேராயுடைய சம்பந்தி திரு ஜோயல் ஐயா நம்முடைய புதுக்கோட்டை பள்ளியில அவர் வேலை செய்யறாரு. நம்முடைய விக்டர் ஐயா வந்தப்போ அவர் வந்தாரு. அவர் நேரா சொல்லியிருக்காரு, இது மாரி திருவஞ்சேரி என்ற கிராமத்துல ஒரு கதா காலேஜம் நடத்துறோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கிற நம்முடைய பிஷப் சந்திரசேகரன் ஐயா தென்னிந்திய திருச்சபையினுடைய முன்னாள் பேராயருக்கு சொன்ன போது அவர் சொன்னாராம், இந்த கிராமம் எனக்கு தெரியாது, ஆனா நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், இந்த கிராமத்து மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. யார் சொன்னதா? தென்னிந்திய திருச்சபையினுடைய பிஷப் ஐயா சொல்றாரு. ஏற்கனவே நம்முடைய திருச்சபையினுடைய பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் கிறிஸ்டியான் சாமராஜ் ஐயா அவர்கள் ஒரு வீடியோ அனுப்பி உங்களுக்கும் இங்க இருக்கிற மக்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இன்னும் சிறப்பாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறோம். எதற்கென்றா நம்ம இந்த சீகன் பாலுக்கெல்லாம் மறந்தோம்னா நம்ம நன்றி உள்ளவர்களாகவே இருக்க மாட்டோம். அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் நீங்க உட்கார்ந்து இதை கேளுங்க. அப்போ ஜியோன் ஆலயம் இருந்துச்சு. இந்த ஜியோன் ஆலயம் என்னன்னா இது டென்மார்க்காரர்கள் கட்டின ஒரு ஆலயம். ஜெர்மனி எப்போ உள்ளார வருதுங்க இந்தியாவுக்குள்ளார? 1706 தான் முதல் மிஷினரி வராரு. ஆனா அதுக்கு முன்னாடி 1620களில் டென்மார்க்காரர்கள் கடற்கரையில வராங்க. தரங்கம்பாடி கடற்கரைக்கு வந்து வியாபாரம் செய்யலாம் வராங்க. அப்ப இந்த இடங்கள் எல்லாம் தஞ்சாவூர்ல ரகுநாத நாயக்கர் என்கின்ற ஒரு மன்னர், ஒரு குறுநில மன்னர் தான் தரங்கம்பாடி தஞ்சாவூர் திருச்சியை ஆண்டு கொண்டு இருக்கிறார். அப்ப இங்க டென்மார்க்காரர்கள் அவர்கிட்ட போய் இதை குத்தகை எடுத்துக்கிறோம் தரங்கம்பாடியை, இங்கிருந்து நாங்கள் வியாபாரம் செய்கிறோம் என்று வியாபாரம் செய்தார்கள். அந்த 100 வருஷத்துல கிட்டத்தட்ட 16 ராஜாக்கள் இருந்தார்கள். அந்த ராஜாக்கள்ல மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜா தான் நான் ஏற்கனவே சொன்ன 4ஆம் ஃபிரெட்ரிக். ஏன்னா 4ஆம் ஃபிரெட்ரிக்குடைய அம்மாவோ அவருடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா, நீங்க வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க டென்மார்க்ல இருந்து வந்து, ஆனா நீங்க செய்ய வேண்டியது இந்த இந்திய தேசத்துக்கு இயேசுவை பத்தி நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பார்க்ல தான் 4ஆம் ஃபிரெட்ரிக் என்ன பண்றாரு, தேசத்துல அனௌன்ஸ்மெண்ட் நீங்க மிஷனரியாக போங்கன்னு. ஆனா டென்மார்க்ல யாரும் போல. ஜெர்மனிலிருந்து வந்த 2 மிஷனரிகள் தரங்கம்பாடியில செய்த பணிகள் இன்றைக்கும் நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்றைக்கெல்லாம் என்ன சூழல்னா, தரங்கம்பாடியில மொத்தம் 4-5 தெரு தான். முதல் தெரு ராஜ வீதி, அடுத்த தெரு ராணி வீதி, அட்மிரல் ஸ்ட்ரீட், போர்கான் ஸ்ட்ரீட் இருக்கும். இந்த தமிழர்கள் எல்லாம் இங்க டென்மார்க்காரர்கள் வந்த பிறகு தமிழர்கள் எல்லாம் இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது. ராஜ வீதி ராணி வீதியெல்லாம் இவர்கள் நடக்கக்கூடாது, இவர்களுக்கு என்று ஊருக்கு வெளியில ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது, அங்குதான் இருப்பார்கள். அப்போதுதான் சீகன் பால் என்ன செய்கிறார், இந்த ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு போய் சந்திக்கிறார். அவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த மக்களோடு நான் பேச வேண்டும் என்று சொல்லி தமிழை கற்றுக்கொண்டு ஒரு 9 மாசத்துல கற்றுக்கொண்ட தமிழின் மூலமாக மக்களோடு பேசுகிறார். அவர் மொழிபெயர்க்கிறார். மக்களோடு அதை பேசுகின்ற போது அவங்க ஆச்சரியப்படுகின்றார்கள். அப்போது அவர்கள் முதல் சொல்றாரு,
நீங்கள் எல்லாம் இன்னும் வசதி இல்லாத போது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். படிப்பு என்பதே இந்திய தேசத்தில் இல்லை. ஒரு பள்ளிக்கூடம் உங்களுக்கு துவங்க வேண்டும். அந்த சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் சரியான உணவு கிடையாது, சரியான ஆடை இல்லை. ஜீகன் பால் கையா பார்க்குறாரு, முதல்ல இவங்களுக்கு நற்செய்தியை சொல்றதை காட்டிலும் இந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவருடைய பிரச்சனைகள் என்ன என்பதை கேட்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஒரு பள்ளிக்கூடத்தை துவங்குகிறார். அது இன்றைக்கும் பெற ஜான்சன் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்கிறது. ஒரு திண்ணை பள்ளி, அது கடற்கரை பகுதியிலே அதை அமைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் இப்போது இருக்கிற தரங்கம்பாடி ஸ்கூலில். ஏனென்றால் அப்போது கடற்கரை இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் ரொம்ப தூரம் தள்ளி இருந்துச்சுன்றாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் கூட இருந்திருக்கலாம், சரியா தெரியல. ஆனா அந்த இடங்களிலே ஒரு கோயிலும் கட்டுறார், தமிழ் கோயிலை கட்டுறார், தமிழ் மக்களுக்கு பள்ளிக்கூடங்களை உருவாக்குகிறார். ஆனால் காலப்போக்கிலே இயற்கை சீற்றத்திலே அது அழிந்து போனது. அதனால தான் அவர் என்ன பண்றாருன்னா, எப்படியாவது இந்த மக்களுக்கு ஒரு புதிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு தமிழர்கள் அன்றைக்கு இருந்த சூழலை பார்க்கின்ற போது ஒரு திக்கற்ற ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, தாழ்த்தப்பட்ட மக்களாகிய நம்முடைய முன்னோர்கள் 300 ஆண்டுகளுக்கு முன்னோர்கள் வாழ்ந்தது, சரியான ட்ரெஸ் கிடையாது, சரியான உணவு கிடையாது. இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்விற்காக தன்னையே அர்ப்பணித்தவர் தான் நம்ம பர்த்தலோமியோ ஜீகன் பால்க்கு. அதை ஒரு பாடல் வழியாமா சொல்லலாமா? பாடலையா? நம்ம சங்கீதத்துல கூட சொல்லுகின்றாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு யார் சகாயிருங்க? ஏசப்பா. யாருங்க சகாயரு? அது மோசஸ் ராஜசேகரையா ஒரு பாடல்ல சொல்றாரு. அந்த பாடல்ல நம்ம சொல்லும் போது ஜீகன் பால்கையா தனிமையான ஒரு சூழல் இருக்கின்றார். அந்த மக்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவையும் கொடுக்கின்றவராக இருக்கிறார். அந்த பாடல் வழியாக நாம சொல்லலாம். தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பலம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பலம் நீரே அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளும், கை நோக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும், கை நோக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சொல்லும் நேரம், தீமைகள் என்னை சொல்லும் நேரம், உயவரே ரட்சியும், உயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, உடையவர்க்கு பவரும் நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு. இப்படியாக அன்னைக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களாம் சோர்ந்து போயிட்டீங்களாப்பா? அவங்க சொல்லுங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் சோர்ந்து போய் என்ன பண்ணாங்க நம்முடைய தமிழ் மக்கள், நம்முடைய முன்னோர்கள். தரங்கம்பாடியில் ஒரு ஊருக்கு வெளியில இருக்கிறாங்க. ஜீகன் பால் கையா அவர் போய் சந்திக்கிறார். என்ன பிரச்சனை? இந்த டென்மார்க் என்னைக்கு உள்ளார வந்துச்சோ அன்னையிலேருந்து எங்களெல்லாம் ஊருக்கு வெளியில போக சொல்லிட்டான். அப்ப ஆண்டவர் ஜீகன் பால் கையோட பேசுறார். எந்த மக்கள் ஊருக்கு வெளியில இருந்தார்களோ, எந்த மக்கள் ஊருக்கு வெளியில தள்ளப்பட்டார்களோ, அந்த மக்களை ஊருக்கு மையத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மிஷன் துவங்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம மிஷினை பத்தி என்ன சொல்றோம்னா, நம்மளே நம்மளை தரகுருவா பேசிக்கிறோம். நீ நிறைய பேர் என்ன நம்ம திருச்சபையே தப்பா பேசிக்கிறாங்கல்ல. நம்ம வீட்டை தப்பா பேசுவோமா? நம்ம வீட்டில் இருக்கிற மக்களை தப்பா பேசுவோமா? ஆனால் இனிமேல் திருச்சபையை பத்தி யாராச்சும் தப்பா பேசணும், யூடியூப்ல நான் பண்ண போறேன். திருச்சபையை பத்தி தப்பா பேசுறவங்களுக்கு நீங்க தயவுசெய்து திருச்சபையை பத்தி தப்பா பேச. நம்ம வீட்டை தப்பா பேசுவோமா? நம்ம வீட்டில் இருக்கிற மக்களை தப்பா பேசுவோமா? இது நம்ம திருச்சபைங்க. ஒருவேளை சாக்கடைகள் இருந்தால் அந்த சாக்கடையை நாம தான் தொடச்சி, எப்படி ஜீகன் பால் கையா மார்ட்டின் லூத்தர் 500 வருஷத்துக்கு முன்னாடி சாக்கடைகளை கழுவினாரு.
300 வருஷத்துக்கு முன்னாடி ஜீகன் பால் கையா வந்த பிறகு இருந்த சாக்கடைகளுக்குனார். இன்றைக்கு சாக்கடையில் இருக்குமே என்றால் நீங்களும் நானும் அதை கழுவ வேண்டுமே தவிர சாக்கடை இருக்கிறது என்று சொல்லி அதை சொல்லி காட்டி கொண்டிருப்பது நல்லதல்ல. ஏனென்றால் 300 வருஷத்துக்கு மிஷனரிகள் வந்தது அந்த எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணிகளை செய்கிறார். தமிழ் மக்களுக்காக தங்களையே கொடுக்கிறார்கள். எந்த மக்கள் ஊருக்கு வெளியில இருந்தார்களோ அந்த மக்களை ஊருக்கு மையத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் ஜீகன் பால் கையா அவ்வளவு முயற்சி எடுக்கிறார். இதற்கிடையில் அந்த வயிற்று வலி வேலை திருப்பி 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 வயிற்று வலி. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? வயிற்று வலி பிரச்சனை இருக்குங்க, ஜெர்மன் தேசத்துல இருக்கலாம், பாத்துக்கிறதுக்குலாம் ஆள் இருக்கும், மாத்திரை மெடிசன்லாம் கிடைக்கும். அவர் நாகப்பட்டினத்துக்கு என்ன பண்றாருன்னா கால்நடையாகவும் அல்லது அன்றைக்கு இருந்த வண்டிகள் மூலமாக, குதிரை வண்டியோ அல்லது மாட்டு வண்டி மூலமாகவோ நாகப்பட்டினத்துக்கு போறார். போற வழியிலெல்லாம் சந்திரபாடின்னு ஒரு கிராமம் இருக்குது, காரைக்கால பகுதியை தாண்டி தான் சென்றிருக்கிறார். அங்கெல்லாம் அவர் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டு தான் சென்றிருக்கிறார். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்த ஒருவர் இன்றைக்கு நற்செய்தியை அறிவித்து இன்றைக்கு ஆயிரம் லுத்தரன் திருச்செவி மக்களும் இன்றைக்கு ஆயிரம் பேர் திருமறையை வைத்துக் கொண்டு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் ஒரு 23 வயது வாலிபர். ஜீவன் பால் வரும்போது எத்தனை வயசு தெரியுங்களா? 23 வயசு வாலிபர். இன்னைக்கு நம்ம 23 வயசுல என்ன செஞ்சிட்டு இருக்குது? அது சிட்டாட்டம் பைக்ல பறந்துட்டு இருக்குது இல்ல? நாங்க 23 வயசுல வந்த சீகன் யோசிச்சு பாருங்க. அவருக்கு மாத்திரம் என்ன எழுதி வச்சிருக்கா? 23 வயசுல வந்து இங்க சாகணும்ட்டு 36 வயசுல அவர் மறிக்கிறார். அவருக்கு மாத்திரம் என்ன 23 வயசுல வந்து ஆண்டவருக்காக அடிபட்டு உதப்பட்டு 36 வயசுல நீ சாக வேண்டும் என்பது அவர் எழுதி வைத்திருக்கிறதா? ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும், ஒரு எதிர்கால திருச்சபையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக அவர் பட்ட பாடுகளை எல்லாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதனால்தான் என்ன பண்றாருன்னா அவர் பழைய ஆலயத்திலிருந்து வருகிறார், ஜீவன் ஆலயத்தை வெளியில வர்றார். எப்படியாச்சும் இந்த ஆலயத்தை கட்டுக்கணும், இந்த மக்களுக்கு ஒரு ஆலயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஆலயம் இருக்குன்னா யார் வேணுங்க? ஒரு சர்ச்சு கட்டுறா அதுல என்ன இருக்கணும்? முதல்ல சபை மக்கள் வேணுங்க, ஆத்துமாக்கள் இருக்கணும்ல. ஆத்துமாக்களே இல்லாம நம்ம சபையை கட்டுறதுல அர்த்தம் கிடையாது. அதனால அவர் என்ன பண்றாங்கன்னா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறார். போய் தமிழ்ல எப்படிதான் அவர் பேசினார் தெரியல. அந்த மக்களை போய் இயேசுவை பத்தி நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளை பத்திலாம் ஒரு 3/4 மணி நேரம் பேர் அருளூர்லாம் ஆட்சி இருக்க மாட்டார். அவர் என்ன பேசியிருப்பார் தெரியுங்களா? இப்ப நம்ம இந்த டிஜிட்டல் போர்டு ரெஜிஸ்டர் பண்ணோம்ல, அதுல முதல்ல ஓடுனது என்னங்க? இயேசு உன்னை நேசிக்கிறார். இதுதான் காஸ்பல். ஹல்லேலூயா. இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று தான் சொல்லியிருப்பார் ஒழிய அவர் மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல இந்த தொழுவத்துக்கு அல்லாத வேற ஆடுகள் யோவான்ல சொன்ன மாதிரி அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார். யோவான்ல சொன்ன மாதிரி இல்ல மத்தேயு மார்க்கு அவர் என்ன சொல்லியிருப்பார்னா இயேசு உங்களெல்லாம் நேசிக்கிறார்ப்பா. உன்னை ஊருக்கு வெளியில தள்ளி வச்சிருக்கான் டென்மார்க்காரன், ஆனா அவன் தள்ளி வைக்கலாம், ஆனா என் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி இயேசுனுடைய அன்பை சொன்னதுனால அந்த மக்கள் ஆச்சரியப்பட்டு ஜீகன் பால் கையாவுக்கு பின்னாடி வராங்க, அவருடைய சத்தியத்தை கேட்கிறாங்க. அவர் எப்படி பேசியிருக்க கூட 300 வருஷத்துக்கு முன்னாடியில அழகான சத்தியத்தை அவர் விதத்தினாலே தான் குறுகிய நாட்களுக்குள்ளார 30 பேர் வரட்டாங்க சபையில. இந்த மக்களுக்கு ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கு கடற்கரை ஓரத்தில் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். அது இடிந்து விடுகிறது இயற்கை சீற்றத்தினாலே. அதன் பிறகு பிளான் பண்றாரு இந்த மக்களுக்கு எப்படியாச்சும் பள்ளிக்கூடத்தை கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுறாரு. அந்த பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது இல்லையா? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்வார்கள. பெண் புத்தி பின் புத்தி அப்படிலாம் நம்மால சொல்லிட்டு நிறைய பழமொழியை வச்சு சுத்தி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன பண்றாங்கன்னா எந்த பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்றாங்களோ அந்த பெண்களுக்காக பள்ளிக்கூடத்தை துவங்க, டெய்லரிங் கிளாஸ் உறுப்புங்க. பெண்கள் நீங்க வாங்க, கலாத்தியர்ல சொல்றாரு இல்லையா, கிறிஸ்துவுக்குள்ளார வந்துட்டீங்கன்னா ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. இந்த வசனத்தை மையமாக எல்லாரும் நீங்க வாங்க. பெண்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தை உருவாக்குறார். இந்த சிறுவர்களுக்காக தமிழை கற்றுக் கொடுக்கின்றார். இன்னைக்கு அந்நிய தேசத்திலிருந்து வந்து ஜெர்மன்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா? நான் ஒரு 3 மாசம் ஜெர்மன் தேசத்துல இருந்தேன். இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் ஜெர்மன்ல தான் பேசுவோம். இது ஜெர்மன்காரர்களுக்கு இருக்கிற அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, அது அவங்களுடைய மொழி பற்று. ஆனா அந்த ஜெர்மன்ல இருந்து வந்த நம்முடைய ஜீகன் பால் கையா, உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா விஷயம்? நம்ம ஜீகன் பால் கையாவுக்கும் புளிச்சோ ஐயாவுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிப்போச்சு. 1710 நம்முடைய புளிச்சோ ஐயா ரெண்டு பேர் தான் வந்தாங்க, அவர் திரும்பி போயிட்டார். அதுல என்ன ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்றாங்கன்னா, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஜீகன் பால்க்கு எந்த அளவுக்கு தமிழை நேசிச்சு எப்ப பார்த்தாலும் தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்காரு. புளிச்சோ என்ன பண்றாரு, எப்ப பார்த்தாலும் ஜெர்மன்ல பேசாம தமிழ்லே பேசி கொண்டு இருக்கிறாய, நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நான் ஜெர்மன் தேசத்துல போய் அங்கு நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி புளிச்சோ அவர் போயிட்டார். புளிச்சோ போயிட்டாருன்றதுனால அவர் ஊழியம் செய்யாதுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நான் ஜெர்மன் தேசத்துக்கு 2013 போனப்ப புளிச்சோ உன்னுடைய 8வது தலைமுறை ஒரு பாஸ்டரா பார்த்தேன்.
அவர் சொல்ற எங்க தாத்தா யாரு? எங்க தாத்தா புலிச்சோ. நம்ம ஜீகன் பால் கையா பத்தி சொல்லுவோம் 8 தலைமுறை. அங்கு புலிச்சோவுடைய 8வது தலைமுறை ஒரு பாஸ்டர் நம்முடைய லுத்தரன் சர்ச்சிலே அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்மளாம் நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களெல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் படிக்க வைக்கிறோம். நிறைய பேர் அமெரிக்காலாம் போகிறாங்க, ஆப்பிரிக்கா போகிறாங்க, லண்டன்லாம் போகிறாங்க இல்லையா? நிறைய பேர் பாஸ்டர்ஸ்ட்டை வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்கள் பிள்ளைங்களுக்கு பாருங்கள் தமிழே தெரியல அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன், இதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. நம்மளாம் நம்முடைய தாய்மொழியில படிக்க வச்சு பிள்ளைகள் தமிழில் பேசுகிறத பார்க்கறது தான் ஒரு அழகு. ஆனால் என்ன சொல்லுவோம் இன்னைக்கு பெருமையாக, என்ன சொல்கிறோம், என் பிள்ளைங்களுக்கு தமிழ் தெரியாது, அது இங்கிலீஷில் தான் பேசும் அப்படின்னா அது என்ன பெருமையாது? ஆனால் ஜெர்மன் தேசத்திலிருந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய தாய்மொழியை விட்டு இந்தியாவில் வந்து தமிழ் மொழியை நேசித்து தமிழர்களுக்கு வேதாகமத்தை கொடுத்தவர் தான் நம்முடைய பர்த்தலோமியோ ஜீகன் பால் கையா. எனவே அந்த ஜீகன் பால் கையாவை நாம் கண்டிப்பாக இன்றைக்கு நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்றைக்கு தரங்கம்பாடியில அந்த ஆலயத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் சேர்ந்தார்கள். அதை ஒரு பாட்டை சொல்லாமா? பாடிடலாம்யா. டி மைனர் கொஞ்சம். தரிசனந்தான் தெரியுதையா கர்த்தாவே, தரங்கை மண்ணினிலே கர்த்தாவே, இந்த தரிசனந்தான் தெரியுதையா கர்த்தாவே, ஊழிய பாதைகளில் கர்த்தாவே, தாங்கி வழி நடத்தினீரே கர்த்தாவே, கர்த்தாவே, ஊழிய பாதைகளில் கர்த்தாவே, தாங்கி வழி நடத்தினீரே கர்த்தாவே, கர்த்தாவே, தாங்கி வழி நடத்தினீரே கர்த்தாவே, தாங்கி வழி நடத்தினீரே கர்த்தாவே, தரங்கை மண்ணினிலே கர்த்தாவே, உங்க தரிசனம் தான் தெரியுதையா கர்த்தாவே. இடத்தினிலே கர்த்தாவே, சபை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்ததையா கர்த்தாவே, ஒன்றுமில்ல இடத்தினிலே கர்த்தாவே, சபை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்ததையா கர்த்தாவே, ஞானஸ்தானம் பெற்றிடவே வந்தனரே, ஞானஸ்தானம் பெற்றிடவே வந்தனரே, ஆண்டவருக்கு தங்களை தான் தந்தனரே, ஆண்டவருக்கு தங்களை தான் தந்தனரே, தரங்கை மண்ணினிலே கர்த்தாவே, உங்க தரிசனம் தான் தெரியுதையா கர்த்தாவே, தரங்கை மண்ணினிலே கர்த்தாவே, கர்த்தாவே, தரிசனம் தான் தெரியுதையா கர்த்தாவே, தரிசனம் தான் தெரியுதையா கர்த்தாவே, தரிசனம் தான் தெரியுதையா கர்த்தாவே. நான் கேட்கிறேன், ஜீகன் பால் கையா 300 வருஷத்துக்கு பிறகு இந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைன்னு ஒரு திருச்சபை உருவாகும். அது தமிழகம், கர்நாடகா, கேரளாலாம் பறந்து விருந்து நினைச்சு ஊழியம் செஞ்சிருப்பாரா? அவர் அன்றைக்கு ஊழியம் செய்தார். ஆண்டவர் திருமறையின் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை கத்தர் கொடுத்தார். ராஜா, நேரம் ஆயிட்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் டவுன் ஆகுது, அதனால நம்ம கொஞ்சம் அதை கன்க்ளூட் பண்ணலாமா? பேசிக்கிட்டே போகலாம். ஜீகன் பால் கையாவை பத்தி பேசுனா பேசிக்கிட்டே போகலாம். ஆனா என்ன, சுகர் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. யாருக்கு? உங்களுக்கு தான், எனக்கும் தான், எல்லாருக்கும் தான். இல்ல, அதனால நம்ம ஜீகன் பால் கையாவுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த மக்களுக்காக ஒரு சர்ச்சு கட்டணும்னு விரும்புறார். கொஞ்ச நாள் நல்லா டென்மார்க்லேருந்து பணம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மன்னன் 4ஆம் ஃப்ரெட்ரிக் கப்பல்லாம் வராமல் போயிடுச்சு. நிறைய இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா,
தரங்கம்பாடிக்கு மிஷனரிகளுக்கு வந்த ஒரு தங்க பெட்டி தரங்கம்பாடியில் வந்து கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கீழே விழுந்துச்சுன்றாங்க. அப்படியா அருள் சந்தன் ஐயா, அதை நம்பலாமா? சொல்றாங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா அவர்களுக்கு தங்கம் வந்திருக்குது, பணம் வந்திருக்குது. இதெல்லாம் வேண்டும் என்றே என்ன பண்றாங்கன்னா தண்ணியில தள்ளி விட்டதாகவும் சொல்றாங்க. மிஷன் வளரக்கூடாது என்று சொல்லி கப்பலிலே இருக்கின்ற போதே பிளான் பண்ணி, ஏன்னா டென்மார்க்குக்கு இந்த திருச்சபை வளரணும்னு அவசியம் கிடையாது, அவனுக்கு பிசினஸ் வளரணும், அதான் அவனுக்கு. அதனால நிறைய உதவிகள் நிறுத்தப்பட்டு விட்டது. ஒருத்தட்ட சொன்னேன், அவர் டெய்லி தரங்கம்பாடி பீச்சில் போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே மண்ணில் ஏதாச்சும் தங்கம் வருமா அப்படின்னு. நிறைய பேர் தங்கம் அங்கே அரிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஐயர்மாருக்கு தெரியும், அந்த தரங்கம்பாடி மண்ணில் அப்படியே அரிக்கின்ற போது நிறைய தங்கம் அது சின்ன சின்ன பீஸா வருதுன்றாங்க. எனக்கு தெரியல, ஆனால் நான் போய் அரிச்சதில்லை. ஆனால் சொல்றாங்க, ஆனால் தங்கம் விழுந்துருச்சு அப்படின்றாங்க. பண மூட்டை என்ன பண்றாங்க, வந்து பண மூட்டை விழுந்துச்சு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு பிரிண்டிங் பிரஸ்ஸே ஒரு மிஷினை அனுப்புறாங்க. அந்த மிஷினை அனுப்பும் போது இவங்களுக்கு யாருக்கும் ஆப்ரேட் பண்ண தெரியல. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் இங்கே திருவஞ்சேரிக்கு வந்த பிறகு இங்கே பாக்கியம் ப்ரெஸ் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் இருக்குது. அந்த ப்ரெஸ்ஸுக்காக டேவிட் தான் சொன்னார், ஐயா இங்கே பாக்கியம் ப்ரெஸ். அங்கே ஒரு அருமையான ஐயா என்னை பார்த்தோன்னே, ஐயா நீங்கள் தரங்கம்பாடியிலேருந்து வந்திருக்கீங்களா? அப்போ தான் நினச்சேன், பூவோடும் சேர்த்த நாரும் மணக்கும்ல. நான் கன்னியாகுமரி தூத்துக்குடிலாம் போகும்போது, ஐயா நீங்கள் தரங்கம்பாடி பாஸ்டா, இன்னும் சீகன் பாலிகே வந்த மாதிரி நம்மளை பார்த்து, நீங்கள் தரங்கம்பாடி பாஸ்டா, டிஎல்சி நீங்கள் டிஎல்சி பாஸ்டா. ஏன்னா டிஎல்சி என்பது ஜீகன் பால் கையாவில் ஒரு, நீங்களாம் டிஎல்சி மெம்பரா? நீங்களாம் பைபிள் வச்சிருக்கீங்களா? ஏன்னா பைபிளை உருவாக்குனதே யார்? நான் அதிகமாக சொல்லுவேன், ஜீகன் பால் கையா என்பவர் ஒரு டிஎல்சிக்கு சொந்தமானவர் அல்ல. யார் யாரெல்லாம் உலகத்துல தமிழ் பைபிள் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் தான் நம்முடைய சீகன் பால் கையா. அப்படிதான் பேசுறேன். ஏன்னா சீகன் பால் கையா நம்ம மொழிபெயர்க்கிறார், ஆதியாகமத்திலிருந்து ரூத் வரைக்கும் உள்ள புத்தகத்தை மொழிபெயர்க்கிறார். அப்படியே ராஜா? ஆமாங்கய்யா, அதான் உண்மை. ஆதியாகமத்தில் ரூத் வரைக்கும் மொழிபெயர்க்கிறார். மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மொழிபெயர்த்து எப்படியாவது இந்த இந்திய திருமக்களுக்கு திருநாட்டினருக்கு முதலாக பைபிளை கொடுக்கணும்னு முயற்சி எடுக்கிறார். நிறைய தோல்விகளே, நிறைய பணப்பற்றாக்குறை வருது. அதனால என்ன செய்கிறார் தெரியுங்களா? சொல்லுங்கய்யா. ஜீகன் பால் தன்னுடைய சொந்த நாடு இருக்கு இல்லையா, தேசம் ஜெர்மன், ஆமாங்கய்யா, புல்ஸ்டீஸ் இருக்கிற இடத்துல இருக்கிற தன்னுடைய வீட்டை எல்லாம் விற்கிறாருங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு டிஎல்ஸ்ல 10,000 கோடி 20,000 கோடி சொத்துலாம் எப்படி வந்துச்சுங்க? மிஷனரிகள் அன்று தங்களுடைய சொந்த வீட்டை விற்று அதன் மூலமாக உருவாக்கி கொடுத்த திருச்சபையில் இருக்கிற சொத்துக்கள் தான் இன்னைக்கு அவ்வளவு சொத்துக்கள். ஆனா இந்த திருச்சபையில் இருக்கிற சொத்துக்களை இன்னைக்கு நம்மால பராமரிக்க முடியாம தடுமாறி திணறி கொண்டிருக்கிறோம் அல்லவா? அவர்கள் கொடுத்த இந்த சொத்துக்கள் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் நம்மளால வாங்க முடியுமா? முடியல இன்னைக்கு. ஆனா அவர்கள் கொடுத்த அந்த தேசம் என்னன்னா, 2010ஆம் ஆண்டு நம்முடைய இப்ப இருக்கிற தற்போது இருக்கிற பேராயர் ஐயா ஹல்லே என்கின்ற பல்கலைக்கழகத்தில் லைப்ரரியில அவர் போயிட்டு இருக்கிறார். போயிட்டு வந்த போது ஒரு கடிதத்தை பார்க்கிறாரு. அந்த கடிதத்தினுடைய கீழே பர்த்தலோமியோ ஜீகன் பால் அப்படின்னு கையெழுத்து போட்டு, அழகான கையெழுத்து போட்டு பார்க்கிறார். பர்த்தலோமியோ ஜீகன் பால் கையெழுத்து போட்டுருக்குது. இது யாருக்கும் இது வரைக்கும் 300 வருஷமா பார்க்கலையான்ட்டு அந்த லெட்டரை எடுத்து அதை தமிழ் படுத்தி பார்க்கும்போது அதில் கடிதத்தில் என்ன இருக்குன்னா, நான் தரங்கம்பாடியில 1708 மேல அவர் சொல்றாரு, எழுதியிருக்கு. 1709 இந்த கடிதம். தரங்கம்பாடியிலே ஆலயம் கட்டுகிற திருப்பணிக்கு பணப்பற்றாக்குறை இருக்கிறது. அதனால என்னுடைய சொந்த ஊரான புல்ஸ்னிஸ்ல இருக்கிற வீடு, என்னுடைய நிலம் எல்லாத்தையும் விற்று அதை தரங்கை மிஷியோனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பணத்தை அனுப்புங்கன்னு. யாருக்கு இந்த கடிதத்தை அட்ரஸ் பண்றா தெரியுங்களா? தன்னை ஆவிக்குரிய பேராசிரியர் சொன்னால ஆகஸ்ட் ஹெர்மான் பிராங்கே அவருக்கு எழுதியிருக்கிறாரு. ஜீகன் பாலுக்கு 1708 எழுதியிருக்கிறார். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம சொத்துக்கள் எல்லாம் கொடுத்ததுனாலதான் இந்த திருச்சபைக்கு இவ்வளவு சொத்துக்கள் இல்லை. அவர் சொல்றாரு, எப்படியாச்சும் என் சொத்தை வித்தாலாச்சும் இந்த தமிழ் மக்களுக்காக, இந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை அப்ப டிஎல்சி உருவால, அப்ப LMW லுத்தரன் மிஷன் ஒர்க்னு பேர் வச்சிருந்தாங்க, அந்த திருச்சபை மக்களுக்காக கொடுப்பேன் என்று சொல்லி அவர் கட்டினதுதான் இன்றைக்கு ராஜபீதியில கம்பீரமாக இருக்கின்ற தமிழ் சுவிசேஷ லுத்தரன் புது எருசலேம் ஆலயம். அது கூட புது எருசலேம் ஆலயத்தின் போட்டோ இங்க இருக்குது, நீங்க போய் பாருங்க. அந்த சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே ஒரு கல்வெட்டு அங்க இருக்குதுங்க. உலகத்திலே இல்லாத ஒரு கல்வெட்டு அங்கதான் இருக்குது. என்ன தெரியுங்களா? தமிழ் மக்களுக்காக கட்டப்பட்ட அந்த ஆலயத்தின் மையத்துல ஜெர்மன் மொழியில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வாசகம். இந்த வாசகம் என்ன எழுதியிருக்கு தெரியுங்களா? சொல்லுங்கயா. இன்னைக்கெல்லாம் ஒரு சர்ச்சை கட்டினா அதுக்கு ஒரு புரோட்டோகால் உண்டு, ஒரு கல்வெட்டு போட்டா அதுக்கு புரோட்டோகால் உண்டு. ஆனா அன்னைக்கு ஜீகன் பால் கையா ஒரு கல்வெட்டு போட்டிருக்கிறாரு. அந்த கல்வெட்டுல என்ன தெரியுங்களா எழுதியிருக்கிறாரு? இந்த திருச்சபையை, இந்த புது எருசலேம் ஆலயத்தை கட்டினது, இந்த ஆலயம் கடவுளாலேயே கட்டப்பட்டிருக்கு. அருமை அருமை.
கரங்களை தட்டி நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எழுதியிருக்கிறாரு, இந்த புதிய எருசலேம் ஆலயம் கடவுளாலேயே கட்டப்பட்ட ஆலயம். எங்கேயாச்சும் நீங்க பார்த்துருப்பீங்களா? உலகத்துல எங்க போனாலும் இந்த மாதிரி கல்வெட்டு பார்க்க முடியாதுங்க. அவரு நினைச்சிருந்தா என் வீட்டை வித்து கட்டிருக்கேன்னு ஒரு கல்வெட்டு வச்சிருந்தா அதையும் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா அந்த மாதிரியான எந்த ஒரு இடத்துலயும் அவருடைய பேர் கிடையாது. நான் உங்களை அழைச்சிட்டு போறேன், நீங்க வேணா பாருங்க. எந்த ஒரு இடத்துலயும் அவருடைய பேரு கிடையாது. இன்னைக்கு நம்ம பேருக்காகவே என்னென்னமோ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்ல, ஆனா பேருக்காகவே இல்லாமல் ஊழியத்தை அவர் செய்தார். 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவருக்கான ஊழியத்தை செய்கிறார். 300 வருஷத்துக்கு பிறகு ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சட்டப்பேரவையிலே சொல்லுகிறார், ஜீகன் பால்க்கு ஒரு மணிமண்டபம் 8.5 கோடி ரூபாயில கட்டப்படும் என்று ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார் என்றால், அவர் இப்படியெல்லாம் கட்ட வேண்டும் என்பதற்காக ஊழியத்தை செய்யல, ஊழியத்தை செய்தார். 300 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் அவரை பேச வைக்கின்றவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பார்த்தீங்களா? அது மாத்திரமல்ல, அவருக்கு நம்ம முடிக்க போறோம். அவருக்கு மிக முக்கியமான ஒரு காரியம், எப்படியாச்சும் இந்த தமிழ் மொழியில ஒரு வேதாகமத்தை கொடுக்கணும்னு சொல்லி பொறையாருக்கு பகுதியில கடுதாசிப்பற்றை என்கிற இடத்துல ஒரு பேப்பர் ஃபேக்டரி அவர் ஸ்டார்ட் பண்றார். அங்க மூங்கில் மரங்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த மூங்கில் கூளை வைத்துக் கொண்டு அவர் ஒரு பேப்பரை உருவாக்குகிறார். ஏற்கனவே கொஞ்சம் பேப்பர் ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்தது. இந்த பிரிண்டிங் பிரஸ் சொன்ன இல்லையா, இங்க இருக்கிற அந்த பாக்கியம் பிரஸுக்கு போகும்போது அந்த இடத்துல ஜீகன் பால் கையாவை பத்தி எழுதி வச்சிருக்கிறாங்க. இவர் தான் பிரிண்டிங் பிரஸ்ஸை இந்தியாவுக்கு கொடுத்து வந்தவர் என்று சொல்லி அங்க எழுதி வச்சுக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவர் நீங்க தரங்கம்பாடியிலையா? ஐயா, நான் தரங்கம்பாடிக்கு போய் பார்க்கணும், ஏதாச்சும் தங்குறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டார். கண்டிப்பா நான் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க, நானும் இங்க இருக்கிற மக்களை கூட்டிட்டு ஒரு நாள் தரங்கம்பாடி நான் போகணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். எதற்காக என்றால், இன்றைக்கு ஒரு சிலர் ஜீகன் பால்கை மறந்து போகலாம், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அவரை மறக்கவில்லை. ஏனென்றால் இந்த உலகம் இயேசுவை இந்த இந்திய தேசம் இயேசுவை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் அவரை பயன்படுத்தி இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு கைகளிலும் திருமறை இருக்கிறது என்றால் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் நான் சொல்லுவேன், நீங்க ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு வரும்போது நீங்க என்னத்தோட வரணுங்க? சத்திய வேதத்தோட வரணும் இல்லையா? அந்த சத்திய வேதத்தை பத்தி நம்முடைய சாரால் நவரோஜி அம்மா ஒரு பாடல், ஒரு கவியை மாத்திரம் நம்ம பாடி நம்ம கன்க்ளூட் பண்ண நம்ம விரும்பலாம். இந்த சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் அது காட்டும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சொப்பர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் அல்ல, அத்தனை தேற்றும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் அல்ல, ஔஷதம். சத்திய வேதம். வசனம் வல்ல சம்மதி கண்களையும் பொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மதி கண்களையும் பொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாருக்கோ இருபுறம் தருக்குள்ளது. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறம் தருக்குள்ளது.
சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் பக்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு தம்பி. என்ன வசனம்னா சங்கீதம் 119 105 என்ன சொல்லுது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வேத வசனத்தை கடவுள் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறாரு. அதனால இந்த வேத வசனத்தை எடுக்கும் போதெல்லாம் இந்த வேத வசனம் நம்ம கையில கிடைச்ச மிஷினரிகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். நேரம் கடந்து கொண்டே இருக்கிறதுனால நம்ம அதை கன்க்ளூட் பண்ண நான் விரும்புகிறேன். இதுக்கு மேலேயும் நம்ம போக வேணாம். ஜீகன் பால் கையாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறீங்க இல்லையா? 1715ஆம் ஆண்டு ஜீகன் பால் கையா ஒரு சில உதவிகளுக்காக மீண்டும் ஜெர்மனிக்கு போகிறார். அப்போ அவர் செஞ்ச ஒரு காரியம் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தி. என்ன தெரியுங்களா? அவருக்கு உதவி செஞ்ச அவர் பேர் வந்து மலையப்பன். அவர் பேர் வந்து மலையப்பன். அந்த மலையப்பனுக்கு இவர் தான் ஞானஸ்நானம் கொடுக்குறார். இவர் ஒரு பேர் வைக்கிறார். அந்த மலையப்பன் என்ன பேர் தெரியுங்களா? பீட்டர் அப்படின்னு பேர் வைக்கிறார். பீட்டர் மலையப்பன் பேர் வச்சு மலையப்பன்கிட்ட கேட்குறாரு, பீட்டர், நான் 1715 ஜெர்மனிக்கு போகிறேன், என் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, வர முடியுமான்னு கேட்குறேன். அன்னைக்கு கப்பல் பயணம்லாம் போனால் திரும்பி வர மாட்டாங்க. ஆனால் மலையப்பன், பீட்டர் மலையப்பன் ஜீகன் பால் கேட்டதற்காகவே ஜீகன் பாலோட போகிறார். ஏன் தெரியுமா ஜீகன் பாலுக்கு ஒருத்தரை கூட்டு போகிறாரு? ஒரு தமிழரை. இவர் ஓரளவு ஸ்போக்கனில் வந்துட்டார். இவர் போயிட்டு வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆகும். அதனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, 1.5 வருஷம் தமிழ் பேசலைன்னா தமிழ் ஃப்ளூயன்சி நமக்கு இல்லாமல் போயிடும், தமிழ் நம்ம மறந்துடுவோம். அதனால் ஒரு தமிழரை கூட கூட்டு போனால் அவரோட நம்ம பேசிக்கிட்டே என்ன பண்ணலாம், தமிழை இன்னும் கற்றுக்கலாம். ஏற்கனவே வரும்போது தான் அந்த சோஃபியா ஹெட்விக் என்றதில் சோஃபியா ஞானம் என்கின்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதுறாரு. திரும்பி போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, நிறைய யோசனைகளோடு நிறைய கனவுகளோடு திட்டங்களோடு போகிறாரு. போய் வரும்போது தான் மரியா டாரத்தியா என்கின்ற ஒரு ஜெர்மானிய பெண்ணை அவர் திருமணம் செய்கிறார். அந்த திருமணத்தில் கலந்து கொள்கின்ற தமிழர் தான் நம்முடைய பீட்டர் மலையப்பன். அருமையா. பீட்டர் மலையப்பனும் நம்முடைய மிஷனரி பத்லோமியூ ஜீகன் பால்க்கும் இணைந்து எழுதின கடிதங்கள் எல்லாம் ஹல்லேப்பட்டினத்திலிருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பின்பதாக 2006ஆம் ஆண்டுலாம் அது வெளியில் வந்துருச்சு. நம்ம ஃப்ரெட்ரிக் ஃபோட்டோ வந்துருச்சு, ஃபோர்த்துடைய ஃபோட்டோ வந்துருச்சு. இப்படி இருக்கிற நிலையில் ஜீகன் பால் கையா மக்களுக்கு பைபிளை கொடுத்துட்டாரு, ஆலயத்தையும் கட்டிட்டாரு. அப்போ அந்த ஆலயத்தை கட்டும்போது ஒரு பிரச்சனை, இது முடித்து நம்ம பிடிக்கலாம். 1718ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி தான் அந்த ஆலயம் திருநிலைப்படுத்தப்படுகிறது. அங்கே இருக்கிற ஹசியஸ் என்கின்ற ஒரு மன்னர், அவர் வந்து மன்னர் கிடையாது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க அவரை, ஹசியஸ் வந்து என்னையா சொல்லுவாங்க, ஹசியஸ் அவர் மன்னர் கிடையாது, அவர் வந்து கவர்னர், அவர் வந்து கவர்னர். அவர் வந்து ஒரு மன்னர்னு சொல்ல மாட்டாங்க அவரை, ஏன்னா அங்கே மன்னர் அங்கே இருக்கிறாரு. அவரின் சார்பாக இந்த கவர்னர் ஹசியஸ் வந்து என்ன பண்ணுவார்னா, இங்கே இருக்கிற போது சீகன் பாலுக்கும் ஹசியஸுக்கும் பிடிக்காதனால ஒரு 6 மாதம் சீகன் பாலுக்கு ஜெயிலில் போட்டார். முன்பதாக வந்த உடனே ஜெயிலில் போட்டார். அவர் ஜெயிலில் போட்டாலும் சரி, எதில் போட்டாலும் சரி, பவுலும் சீலாலும் ஜெயிலில் துரித்து கொண்டு இருந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, டிரான்ஸ்லேட்கான காரியங்கள் எல்லாம் பண்ணி வெளியிலலாம் வராரு. ஆனால் அந்த 1718 அக்டோபர் 11 ஆலயத்தை திருநிலைப்படுத்தணும், இந்த டென்மார்க்காரன் விடமாட்டான்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு பெரிய ஞானத்தை ஜீகன் பால் கொடுக்குறாரு. என்ன தெரியுங்களா, அந்த ஆலயத்தை கட்டி முடிச்ச பிறகு அது திருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்றாரு. அதுதான் அக்டோபர் 11ஆம் தேதி. இந்த அக்டோபர் 11ஆம் தேதி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த ஆலயத்துடைய மையத்தில் போடப்பட்டிருக்கோம். அன்னைக்கு தான் 4ஆம் ஃப்ரெட்ரிக்கோடைய பர்த்டே. இது முன்னாடியே பிறந்த நாளை அறிஞ்சு என்ன பண்றாருன்னா, இந்த டென்மார்க்கான ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அந்த நாளை என்ன பண்றாருன்னா, இந்த ஆலயத்தை திருநிலைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்துக்கு மேல டென்மார்க்குடைய அந்த சிம்பலை போடுறாரு. ஃப்ரெட்ரிக் ஃபோர்த்துடைய F4 அப்படின்ற ஒரு எழுத்தையும் போடுறாரு. இதை பார்த்தோன்னே டென்மார்க்காரன் ஆச்சரியப்பட்டு அங்கே வந்து கலந்து கொள்ளுகின்றான். அன்றைக்கு ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும்படியாக அக்டோபர் 16ஆம் தேதி 1718ஆம் ஆண்டு
நம்முடைய புதிய எருசலேம் ஆலயம் திருநிலைப்படுத்தப்பட்டு எந்த தமிழ் மக்கள் ஆலயத்திற்குள்ளாக வரக்கூடாது என்று சொன்னார்களோ அதே தமிழர்களை வரவழைத்து, எந்த தமிழர்கள் வரக்கூடாது என்று ஆணை பிறப்பித்தார்களோ அதே டென்மார்க் கவர்னர் ஹசியஸையும் உட்கார வைத்துக் கொண்டு போர்ச்சுகீசியர் உட்காரத்து வந்து இந்த இந்திய தேசத்திலே ஒரு தமிழ் ஆராதனை முதல் நடைபெற்றது என்றால் அது நம்முடைய TLC ஆன ஆலயம் புதிய எருசலேம் ஆலயத்தில் தான். கையை தட்டி நல்லா நல்லா ஒரு கையை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தினால முதல் தமிழ் ஆராதனை. இன்னைக்கு வேணா தடுக்கி விழுந்து 1000 திருச்சபையில் இருக்கலாம் தமிழ் ஆராதனைகள், ஆனால் முதல் ஆராதனை இங்க இருக்கிற இந்த படத்தில் இருக்கிற புது எருசலேம் ஆலயத்தில் தான் நடைபெற்றது. அதன் பிறகு தொடர்ந்து நடைபெற்ற பிறகு ஜீகன் பால்கே கொஞ்சமா உடம்பு சரியில்லாம போயிடுது. அவர் கடைசியாக இந்த ஆலயத்துல செய்தி கூறினது எப்போன்னா ஜனவரி 1ஆம் தேதி தான் கடைசி செய்தி. அவர் அந்த புல்பிட்ல இருக்கிறார். அந்த புல்பிட்ல 6 ஆண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஏறி ஆண்டோட இறை செய்தி அளிப்பதற்கு கடவுள் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கத்தர் கொடுத்தார். நிறைய பேராயர்கள் வந்தபோது, தென்னிந்திய திருச்சபை பேராயர்கள்லாம் வரும்போது என்கிட்ட கேட்பாங்க, தம்பி ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கலாமா இந்த புல்பிட்ல இருந்து அப்படின்னு கேட்பாங்க. சொல்லிட்டு போவாங்க, தம்பி யூ ஆர் பிளஸ்ஸட் பாஸ்டர் அப்படின்வாங்க. என்னன்னா ஒவ்வொரு வாரமும் இந்த சீகன் பால்க்கு ஏறின இந்த புல்பிட்ல ஏறி என்ன பண்ற செய்தியை நீனு கொடுக்குறேன். அதனால அந்த ஆலயம் எவ்வளவு உன்னதமான ஒரு ஆலயமாக இருக்கிறது. அதையெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கடைசி செய்தியை சொல்லுகின்றார். அவரால் அதிகமா பேச முடியல, கொஞ்சமாக சுகவீனம் அடைகின்றார். ஜனவரி மாதம் முழுவதும் மிகுந்த வேதனைகள் மத்தியில் அவர் சுகவீனம் அடைகிறார். ஆனாலும் திருச்சபை குறித்ததான ஒரு தரிசனம், தனக்கு அசிஸ்டண்டா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு மிஷனரி வரார். அவர் பேர் தான் குர்லர், ஜோஹன் ஏர்னஸ் குர்லர். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு உன்னதமான ஒரு மனிதர். ஏனென்றா ஜீகன் பால் கையா விட்ட பணியை தொடர்றவரே இவர் தான். ஆனா இவரும் என்ன செய்யறாருன்னா அவர் 1819 மறிக்கிறாரு. குருல்லர் 1820 மறித்து அவருடைய உடலும் நம்முடைய புதிய எருசலேம் ஆலயத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா குருல்லரை கூப்பிடுறார். குருல்லர், என்னுடைய வாழ்வு முடிக்கப்பட போகிறது, மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் நீ பார்த்துக்கணும். அவங்களுடைய சாசனங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துறாரு. இந்த திருச்சபைக்கான காரியங்கள் எல்லாம் குருல்லர் கையில ஒப்பு கொடுத்து பிப்ரவரி 23ஆம் தேதி குருல்லர் அழைத்து எனக்கு ஒரு திருவிருந்து நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். குருல்லரும் திருவிருந்து கொடுக்கிறார். அதன் பிறகு பிப்ரவரி 23ஆம் தேதி தன்னை நேசித்த தமிழ் மக்கள் எல்லாரும் வராங்க. அந்த சீகன் பால் கையா மிகவும் சுகனமா இருக்கிறார் பார்க்கறதுக்கு. அப்போது ஒரு ஆராதனை அந்த இடத்தில் நடத்தப்படுகிறது. திருவிருந்து கொடுக்கப்பட்ட பிறகு ஜீகன் பால்க்கு செய்ய சொல்லுகின்றார், நான் வானத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்கிறேன், மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த ஆண்டுடைய திருவிருந்தை அவர் பெறுகின்றார். அதன் பிறகு நான் ஞான பாடல்கள் எல்லாம் பாடுகின்றார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விசுவாச பிரமாணத்தை ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை எல்லாம் அவர் அறிக்கை செய்து 1719 பிப்ரவரி 23ஆம் தேதி இப்போது மியூசியம், ஜீகன் பால் மியூசியம் இருக்கின்ற அந்த வீட்டிலே அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து அவருடைய உடலானது பிப்ரவரி 23க்கு பிறகு எந்த ஆலயத்தை கட்டினாரோ அந்த ஆலயத்திலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்தவரை யாருன்னா குருல்லர் தான். ஒருவேளை அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, உயிரோடு இருக்கும்போது சீகன் பாட்டை சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பாரு, ஆலயத்துக்குள்ளால என்ன புதைக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஆனா அவர் இறந்த பிறகுதான் குருல்லர் டிசைட் பண்ணாரு, இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மிஷினரியை நாங்க பார்த்ததே கிடையாது, நாங்களும் மிஷினரியாக தான் வந்திருக்கிறோம், ஆனா சீகன் பால்க போல ஒரு மிஷினரி இந்திய தேசத்துல யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி அவருடைய உடலை நம்முடைய புதிய எருசலேம் ஆலயத்திலே தான் அடக்கம் செய்கிறார்கள். இன்றைக்கு தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 14 பேராயர்களை கடந்து விட்டது. இந்த 14 பேராயர்களும் எந்த இடத்திலே ஜீகன் பால் கையை அடக்கம் செய்யப்பட்டாரோ அந்த இடத்திலே தான் ஜனவரி 14ஆம் தேதி ரெஜிஸ்டர் செய்யப்படு ஒவ்வொரு பேராயரும் அங்குதான் அந்த கான்செக்ரேஷன் சர்வீஸ் நடைபெறுகிறது. நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், இப்படி ஒரு மிஷினரி உருவாக்கின ஒரு திருச்சபையிலே நாம் எல்லாம் அங்கத்தினர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, இந்த திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே நம்முடைய பங்களிப்பு என்ன என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு இந்த திருச்சபை இன்றைக்கு ஆத்துமாக்கள் இன்னும் அதிகமாக வேண்டிய ஒரு நிலையில நாம் இருக்கின்றோம். எனவே அவர் விட்டு சென்ற அந்த திருப்பணியை நாமும் தொடர வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில நாம் இருக்கிறோம். கண்களை மூடி இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டோடைய ஜெபத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். கண்களை மூடுவோம். முதலாக இந்தியாவுக்கு வந்த ஒரு புராட்டஸ்டன்ட் மிஷனரி, முதலாக அரசின் அருட்தொண்டராக வந்தவர், முதலில் இந்தியாவில் புராட்டஸ்டன்ட் பக்தியை பரப்பியவர், முதலில் அர்ச்சகம் அமைத்தவர், முதல் காகித ஆலையை அமைத்தவர், புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தவர்,
தமிழ் உரைநடையை கொடுத்தவர். ஏழை எளிய மக்களுக்கு காப்பகத்தையும் பள்ளிக்கூடங்களையும் உருவாக்கினவர். அவருடைய வாழ்விலே முதலாவது இலவச மதிய உணவு திட்டத்தையும் இவர்தான் கொண்டு வந்திருக்கிறார். இறையியல் கல்லூரிகளை உருவாக்கியவர். பல்சமய உரையாடல்களை துவைக்கவர். ஜெர்மனியிலே தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர். இப்படிப்பட்ட மனிதர் இந்திய தேசத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். இறுதியாக இந்த பாடலை நாம் கேட்டு இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்ய வேண்டும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. கடைசி நாட்களிலே இந்த பாடுகள் மத்தியில் வந்தாலும் கூட, அவரால் முடியவில்லை என்கின்ற ஒரு நிலை வந்தாலும் கூட, ஆண்டவர் பலன் தந்து தாங்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பணியை வெற்றிகரமாக முடித்த அந்த இசைகன் பால் கையாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கண்களை மூடி இந்த பாடலை கேட்டு எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை தேவா, உன்பலம் தந்து தாங்க வேண்டும் நாதா, உன்பலம் தந்து தாங்க வேண்டும் நாதா, நாதா இயேசு நாதா, தேவா இயேசு தேவா, நாதா இயேசு நாதா, தேவா இயேசு தேவா. கரடான மேடுகள் கடும் பள்ளத்தாக்குகள், கரடான மேடுகள் கடும் பள்ளத்தாக்குகள், புரண்டு புரண்டு என்னை விழுந்திட செய்யுதே, புரண்டு புரண்டு என்னை விழுந்திட செய்யுதே, விடாது மனம் முடிந்து நடந்திடும் என்னையும், விடாது மனம் முடிந்து நடந்திடும் என்னையும், கொள்வாமல் வழி நடத்தி செல்லனுமே தேவனே, கொள்வாமல் வழி நடத்தி செல்லனுமே தேவனே, நாதா இயேசு நாதா, தேவா இயேசு தேவா, நாதா இயேசு நாதா, தேவா இயேசு தேவா. சபை குருமார்கள் தயவு செய்து மேடைக்கு வரும்படியாக ரெவரன் சாம்சன் ஐயா, மறைமாவட்ட தலைவர் ராபர்ட் ஐயா, ரெவரன் அருள்சந்தன் ஐயா, தயவு செய்து நீங்கள் மேலே வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதே போல் அந்த ஆலோசனை குழு மெம்பர்ஸ் நீங்கள் தயவு செய்து மேலே வரும்படியாக அன்போடு உங்களை அழைக்கிறேன். நிகழ்ச்சி ஒரு ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்வோம். அதற்கு முன்பதாக வந்திருக்கிற ஆயர்மார்களுக்கு ஒரு நினைவு பரிசு. நம்ம பெரிதாக நம்ம வந்து அழைக்கையில் யாரையும் வேறு பாஸ்டர் சின்ன சண்டேல நிறைய பேர் இதாக இருக்கிறதுனால நம்முடைய மறைமாவட்ட தலைவர் அருள்சந்தன் ஐயா, ராபர்ட் ஐயா நம்முடைய மத்தியில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நினைவு பரிசை நாம் அவர்களுக்கு வழங்குவோம். முதலாவது நம்முடைய
மறைமாவட்ட தலைவர் அவரன் சாம்சன் ஐயா அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்கி நாம் சிறப்பிப்போம். உலகமே நோக்கி பார்க்கின்ற ஒரு அருமையான இடம் தரங்கம்பாடி. அங்கே இருந்து திருவஞ்சேரிக்கு வருகிறாரே எப்படி என்று நான் ரொம்ப எனக்குள்ளே கேள்வி எழுந்தது. உலக புகழ்பெற்ற தரங்கம்பாடியில் பல ஆயிரம் மக்களை சந்தித்து தினசரி சீகன்பாளையம் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு ஆயர் ஒரு மூலையில் இருக்கிற, அதை மூளை மீன்ஸ் டிஎல்சிஏ திருவஞ்சேரி இப்போ தான் குருசேகரமாக வந்திருக்குன்னு சொல்ல குருசேகரத்திற்கு வந்தார் என்று சொல்லி எப்படி என்று பெரிய கேள்வி இருந்தது. ஆனால் சீக்கிரம் தரங்கம்பாடியை திருவஞ்சேரி தரங்கம்பாடியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டு அனுப்பியிருக்கிறார் என்பதற்காக கத்தரிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க. நாங்கள் உள்ளே வரும்போதே மூத்த ஆயர் அதுக்கு சொல்லியிருந்தேன், சீக்கிரம் அவ்வளோ பேர் தரங்கம்பாடி விட்டு நீங்கள் வந்துட்டாருன்னு. இப்போ இங்கே வந்து பார்த்தா இதே தரங்கம்பாடியாக மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் மகசூதிகா சொல்லலை, திருவஞ்சேரி மிகவும் ஒரு கிராம சபை போல இந்த சபையில் அருமையான ஐயா அவர்கள் இப்போது வந்து இவ்வளவு அருமையான நிகழ்ச்சிகளை குறுகிய காலத்தில் செய்வது கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அருமையான ஐயர் அவர்களையும் ஐயரம்மா பிள்ளைகளையும் ஆலோசனை சங்கத்தையும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமாம். ராபர்ட் ஐயா அவர்களை ஜெபித்து நிறைவு ஆசீர்வாதத்தை அறிவிச்சு. நிச்சயமாகவே நான் ஐயா வாழ்த்துக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்தை நான் க்ளீன் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது வைக்கிறேன் பயங்கர பாம்பு எல்லாம் கட்டிச்சு தூய்மை செய்ததுனாலே சீகன்பாளையருடைய வாழ்க்கை வரலாறு கேட்க முடியாது. யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் எல்லா இதுலேயும் தாஷான பேராயர் சொல்கிறது போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பர்சனலாக அதனுடைய நாம மகிழ்ச்சி போடுறாங்க. கண்களை மூடி ஆண்டோடு நோக்கி பார்க்கணும். தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் கண்டதாரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம நன்றோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக இந்திய தேசத்தில் ஒரு தாசனை அனுப்பி ஆண்டவரே ஒரு வாழ்க்கையுடைய ஆண்டவரே எல்லா நிலைகளிலும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் தந்த கிருபைக்காக நன்றோடு கூட நம்ம துதிக்கிறோம். Praise Jesus. Hallelujah. இந்த வல்லமை கடந்து செல்வதாக ஆண்டவரே இந்த நாளிலே இந்த வார்த்தையை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் ஆண்டவர் ஹல்லேலூயா அரசராக வீற்றிருந்த ஆண்டவர் இந்த பகுதிகளில் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கொண்டு வந்த தாசனுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவர். தொடர்ந்து அநேகமான நன்மையான காரியங்கள் நற்செய்திக்கு புறப்பட்டு பல இடங்களுக்கு செல்லும்படியாய் தேவன் கிருபை செய்வதற்காக இன்னொரு கூட துதிக்கிறோம். உடன் உழைத்த எல்லா நபர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் செய்கிறோம். மாறாத கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட விசேஷித்த ஆண்டவரே ஆயர்மார்களை கொண்டு ஆண்டவரை செய்கிற ஊழியர்களுக்காக இன்னொரு கூட துதிக்கிறோம். நாளையில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார்கள். இதற்காக ஜெபித்த உழைத்த ஓடின ஆண்டவரே ஒவ்வொரு பேர்களாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். வாழ்வின் இறுதி வரை ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். ஆண்டவரே, உம்முடைய பற்றி நாங்கள் பல இடங்களில் எடுத்துரைக்க ஆண்டவரே சீகன்பாளையரை போல அல்லாமல் ஆண்டவரே ஓரளவுக்கு எங்களால் முடிந்த காரியங்களை நாங்கள் செஞ்சு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பறைசாற்ற எங்களிலே கருவிகளாய் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த கூடுகைக்காக இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவரே நம்முடைய இசைக்கருவி மூலமாக
தங்களுடைய தாளங்கள் மூலமாய் ஆண்டவரே தங்களுடைய நேரங்களை செலவு செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆடியோ சிஸ்டத்தை அமைக்க அமர்ந்து பார்த்த ஒவ்வொருவரையும் பேர்படாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த வருகை மட்டும் நாங்கள் உண்மையுள்ள சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவர் கற்பித்து சொல்லுவோம். பரமனங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, ஒரு சித்தம் பரமனத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்வதாக. அண்ணன் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு காலம் எங்கள் கடனாக நாங்கள் மறைப்பது போல் நீர் எங்கள் பாவக்கடனை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க நாமல் தீமை பிரிச்சிருக்கிறோம். அது நீங்கள் ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னை சுவாமி. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் மாற கருவது நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்மை சிருஷ்டித்து இந்த நிமிஷம் வரையும் பராமரித்து வருகிற பராபரனின் சிநேகமும் நம் ஒவ்வொருவரையும் மாற்றி தேற்றி பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அருமையான காலட்சேபம் செய்த சபைகுரு ஐயாவோடும் அவருடைய குடும்பத்தோடும் இசைக்கருவிகள் வாசித்த ஒவ்வொரு நபர்களோடும் மற்றும் இன்றைக்கு கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடும் ஆடியோவை இயக்கின அருமையான சகோதரர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகள்